பிரைஸ் லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சத்தியத்தையும் அறிவீர்கள். இது 2வது பாகம் காஸ்பல் டிவி உங்களுக்காக வழங்குது. இன்னைக்கு நம்மளுடைய 5 கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்கிறவங்க நமக்கு ஏற்கனவே அறிமுகமான பாஸ்டர் நெகேமியா அவங்கதான். அவங்க தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், உங்களை பத்தி நீங்களே அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும் பாஸ்டர். நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நன்றி. பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை உங்களோடு இந்த காஸ்பல் தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே இந்த தொலைக்காட்சியின் மூலம் அன்பு நேயர்களுக்கு நான் பரிச்சயமானவன் தான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை எழுதின அருள் திரு வேதமாணிக்கம் ஐயர் என்ற அந்த போதகருடைய பேரனாக நான் உங்கள் முன்பாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நான் பூரணமாய் ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு சூழலை தேவனை ஏற்படுத்தினார். அவருடைய சுவிசேஷகன் போதகன் என்ற அழைப்பை எனக்கு தந்ததுனால நான் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சுவிசேஷகனாகவும் சபையின் அஸ்திபார உபதேசங்களை பேசுகிற ஒரு போதகராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காஸ்பல் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் அன்பு சகோதரருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கின்றேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்ட்ரைட்டா கேள்விக்கு நேரா போயிடலாம் பாஸ்டர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? நம்ம 5 கேள்வி கேட்போம். எல்லா ஊழியர்களுக்கையும் இதே 5 கேள்வி தான் கேட்போம். அது எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி, சர்ச் மினிஸ்ட்ரி, எல்லா தரப்பினருக்கும். ஓகேயா? இந்த பதிலின் வழியா நம்ம இதை பாக்குற ஒவ்வொருத்தரும் வசனத்துக்குள்ள தேரும்படியா, ஒரு பூரண புருஷர் கிறிஸ்துவின் சாயல்ல மாறும்படியா அதான் இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கோம். நம்ம முதல் கேள்விக்கு நேரம் போகலாம். பாஸ்டர், இப்போ ஆக்சுவலா இந்த பரிசுத்தம்னா என்ன பாஸ்டர்? அதை எப்படி காத்து கொள்ளணும்? ஏன் இந்த கேள்வினா, தேவன் என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்க பரிசுத்தரா இருங்க அப்படின்னா, அப்போ அவருடைய பரிசுத்தத்தை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அவரை ஃபர்ஸ்ட் தேவன் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எனக்கு ஏற்ற பரிசுத்தத்துல அப்ப அவரை போலவே பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் பிதாவாகிய தேவன் விரும்புறாரு. ஆனா நம்ம சபைகள்ல இப்ப நான் நிறைய சபைகள், எல்லா தரப்பு சபைகளும் நான் போவேனா, அப்போ அங்க நான் கேட்கறது என்னன்னா, பரிசுத்தமா இருங்க சொல்லுவாங்க. இப்படி ரொம்ப மேலோட்டமா தான் அந்த பரிசுத்தத்தை பத்தி சொல்லுவாங்க. பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் எது பரிசுத்தம், அத ஒவ்வொரு விஷயத்துல எது பரிசுத்தம், அந்த ஒரு லிமிட் வரை கோடு இருக்கு இல்லையா? அது சரியா ஜனங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை கரெக்டா எனக்கு யாரும் போதிக்கல. ஆவியானவர் தான் சொல்லி கொடுத்தாரு. உங்களையும் ஆவியானவர் தான் நடத்திட்டு இருக்காரு. அதனால நீங்க கட்டுறதை கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர், ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் உன்னதமான ஒரு காரியத்தை குறித்த கேள்வி இது. சுவிசேஷத்திலே மிகவும் உச்சகட்டமான அனுபவம் இது. இதை குறித்து ஒரு சரியான விளக்கத்தை சொல்லுவதென்றாலும், அது நாம் கற்றுக்கொள்வதென்றாலும் உண்மையிலே நிச்சயமாக அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம். ஆனால் இந்த கேள்விக்குரிய விடையை அன்பு சகோதரர் கேள்வி சொன்ன போதே அதனுடைய விடையை சொல்லிவிட்டார். நானும் அந்த ரீதியில தான் பேச வேண்டும். இந்த பரிசுத்தத்தை குறித்து நாம் அறிய வேண்டுமென்றால், கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், இந்த பரிசுத்தத்துக்கு தகுதியானவரிடத்தில் மட்டும்தான் அதை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த வசனம் லேவியர் 20:26 தேவனாகிய கர்த்தர் சொல்வார், நான் பரிசுத்தரா இருக்கிறது நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களா இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப பரலோகத்தின் தேவன் தன்னை பரிசுத்தர், தான் மட்டுமே பரிசுத்தர் என்ற நிலையிலே அவர் தன்னை அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசுவின் பிரதான சீடராகிய பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 1:16 கூட அவர் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று இதே வசனத்தை பேதுரு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த பரிசுத்தம் என்ற விஷயத்திற்கு தகுதியானவர் பரலோகத்தின் தூய தேவன் ஒருவர் தான். அந்த பரிசுத்தத்தை நாம் அவரிடத்தில்தான் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற யாரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள முடியாது. அல்லது அவர் தாமே யார் மூலமாகவாவது நமக்கு கற்றுக் கொடுக்க முடியுமே தவிர வேற இதற்கு வழி இல்லை என்பதாலே நாம் தேவனிடத்திலேயே அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதாவது
முதலாவது நாம் புரிய வேண்டியது தேவன் யார், அவர் தூய் ஆவியா இருக்கிறார். ஏனென்றால் யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார்னு இயேசு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப தூய ஆவியாக அதர்சனம் உள்ளவராக காணக்கூடாதவராக செயல்படுகிற அந்த பரிசுத்த தேவன் தான் இந்த பரிசுத்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இப்போ தேவன் மகா பரிசுத்தரா இருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் அந்த மாதிரி பரிசுத்தரா இல்லை, அந்த தகுதியில இல்லை. அதுக்கு நேர் எதிரடையான ஒரு நிலையில இருக்கிறோம். அப்படி என்றால் மகா பரிசுத்தர் என்ற நிலையில இருக்கின்ற தேவன் பரிசுத்தம் இல்லாத நிலையில இருக்கிற மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தன்னுடைய பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், அதற்கு அவர் இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது. அதை குறித்து லூக்கா 1:35 கர்த்தருடைய தூதனானவன் வந்து மரியாளிடத்துல சொல்லுறான், கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும், அப்போது உன்னிடத்தில் உருவாகிறத ஒரு பரிசுத்தம் உள்ளது, அது பரிசுத்த தேவனுடைய குமாரன் எனப்படும்னு சொல்லுகிறான். அப்ப பரிசுத்தமான தூய ஆவியா இருக்கிற தேவன் மனிதர்களோடு தன்னுடைய பரிசுத்தத்தை காட்டி கொடுப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய ஆவியினால் அந்த மனிதர்களை போல மாம்ச சரீரத்திலே ஒரு குமாரனை, இயேசுவாகிய குமாரனை அந்த பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கினார் என்பதுதான் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறதான ஒரு காரியம். அப்ப அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்ட, ஆனால் தேவதூர்களை விட சற்று சிறியவராக்கப்பட்ட பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களானது போல அவர்களும் அவளை போல ஆனார் என்று வாசிக்கிறோமே, அந்த நிலைமைக்கு தன்னுடைய குமாரனாய் இயேசுவை ஏற்படுத்தினார். அப்படி என்றால் இப்போது நாம் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மாம்ச சரீரத்தில் நம்மை போல வந்த அந்த இயேசுவை தான் நோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு அடுத்த அடிப்படையை நாம் இங்கே போகிறோம். அது மட்டும் இல்ல, மத்தேயு 3:16-17 வரும்போது இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் அந்த பரிசுத்த தேவ ஆவியினாலே உருவான பரிசுத்த குமாரன். இரண்டாவது, மீண்டும் ஒரு முறை அவரை பரிசுத்த ஆவியினாலே அவரை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். யோவான் 10:36 இயேசு சொல்வார், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் என்னை தேவ குமாரன் என்று நான் குறிப்பிடுகிறேன், சொல்லுகிறேன். அதை தேவதூஷணம்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? எனக்கு பிறக்குமே பரிசுத்த ஆவியினால, என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், பரிசுத்த தேவகுமாரனா ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் சராசரி சாதாரண மனுஷர்களாகிய நாம் இந்த பரிசுத்தத்தை கற்றுக்கொள்வதற்கு தேவகுமாரனாக இயேசுவை தவிர வேறு ஒரு வழி இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த லெவலுக்கு வருவான். அது யோவான் 8:31 சொல்லுகிறார், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் பேசுகிறார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே அவர்களுக்கு மோசையின் மூலம் பல பாட்டிலே பிரமாணமா தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களுக்கு இருந்தன என்றாலும் ஒரு கண்டிஷன் சொல்றார், அது வேறு, நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் உபதேசத்துல இருந்தாதான் எனக்கு சீஷர் ஆக முடியும். நீங்கள் எதிர்பார்க்கிற லேவியர் 20:26 வாசித்திருக்கிற அந்த பரிசுத்தம் இப்படித்தான் வர முடியும், ஏன்னா நான் தான் அங்கிருந்து நேரடியா வந்திருக்கிறேன் என்று அதிகாரபூர்வமா அந்த யூதர்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இயேசுக்கு சீடராகுதல் என்கிற ஒரு எல்லைக்குள்ளே வரும்போதுதான் இந்த இயேசு மூலமாக அந்த பரலோக தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுக்கு மட்டுமே இந்த அற்புதமான நிலைமையை தேவன் கொடுத்தார். அதனாலதான் யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி என்று சொல்லி இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். உலகத்துல பிறந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ஒளி என்ற வார்த்தை பரிசுத்தத்துக்கு அடையாளமாய் குறிப்பது, இருள் என்ற வார்த்தை பாவத்துக்கு அடையாளமாய் குறிப்பது. பூரண ஒளி என்பது பூரண பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் ஒளியாய் பரிசுத்தத்தின் பூரணமா இருக்கிறேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் அந்த பரிசுத்தத்துக்குள் நிலைமைக்குள் கொண்டு வருவேன், அவனே அந்த பிரகாசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் 8:12 சொல்லும்போது நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 4:33-34 அந்த பிசாசு தேவாலயத்திலே பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இயேசுவை கண்ட உடனே, இயேசுவே நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி அலறுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, தேவதூதன் பரிசுத்த ஆவியினால இயேசு பரப்பாருன்னு சொல்லிட்டார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி
நேசகுமாரன் எல்லாரும் கேட்க சாட்சி கொடுத்துட்டார். இப்போ இயேசுவும் சாட்சி கொடுக்கிறார், நானே உலகத்துக்கு ஒளி. இப்போ பிசாசுகளும் சாட்சி கொடுக்கின்றன, நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பரிசுத்த இயேசுவுக்கு நாம் சீஷர் ஆகும்போது மட்டுமே அந்த தேவனுடைய பூரண பரிசுத்தத்தை அறிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது எப்படி அந்த பரிசுத்தத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம ஏற்கனவே நான் சொன்னது போல ஆதாமின் வம்சத்துல ஒரு பாவ சாயல்ல இருக்கிறோம். அதனால நமக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது. அப்படி சொன்னாலும் தெரியாது, சிலருக்கு பிரசங்கம் பண்ணாலும் தெரியாது. அது தேவனே அதுக்குரிய வழிபாட்டை கொடுக்கறது வரைக்கும் அதை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. ஏனென்றால் அந்த அளவு மனித மனங்கள் கரைப்பட்டதாய், இருள் அடைந்ததாய். அதை சொல்வார், அதுக்குரிய ஞானவந்திரியங்கள் உடையவர்களுக்கே தகும் என்று பவுல் ஒரு இடத்துல சொல்வார். அந்த அளவு நிலைமை இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மிக மென்மையா இந்த பரிசுத்தத்தை நமக்குள்ள நுட்பமாய் உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார் என்று பார்ப்போம். முதலாவது நான் 1 யோவான் 1:7 வரை படிக்கும் போது, நம்மில் பாவம் இல்லை என்போம்னால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டா எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவருக்கு நீதியும் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப பரிசுத்தத்தின் முதலாவது படி நம்முடைய பாவமான இருளான நிலையிலிருந்து கழுவப்படுகிற சுத்திகரிக்கிற ஒரு அனுபவத்திலே தொடங்குகிறது. இந்த சுத்திகரிப்பு எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், நாம் நம்மை பாவி என்று அர்ப்பணிக்கிறதுனாலும் நம்முடைய அறிவிலே பாவம்னு தருகிற காரியத்தை அறிக்கையிடுறதுனாலும் அதை இயேசு தம்முடைய பாவ நிவாரண பலியின் ரத்தத்தினாலே சுத்திகரிப்பதனாலதான் இந்த பரிசுத்தம் முதலாவது உண்டாகிறது. தானியேல் 9:24 இயேசுவின் வருகை குறித்து தீர்க்கதரிசி சொல்றார், ஆமா, பாவங்களை தொலைப்பதற்கு, அக்கிரமங்களை நிவர்த்தி ஆகிறதற்கு, நித்திய நீதியை வருவிப்பதற்கு மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ண வேண்டும். அவர் கீழே நீங்கள் வாசித்து கொண்டு போன அபிஷேகம் பண்ண வேண்டும். அவர் மேசியாவாக வர வேண்டும், அந்த மேசியா கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு பறக்கிறதுக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மனுக்குலத்தை பரிசுத்தமாக்குற அந்த இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்து சொல்லி இருக்கிறது. அவ்விதமாகவே இந்த இயேசு நீங்கள் ஏசாயா 53:6 வாசிக்க மாதிரி, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தர் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணி பாவ நிவாரண பலியாக்கி நம்முடைய பாவங்களில் இருந்து கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்கிறோம். அப்ப முதலாவது இயேசுவின் ரத்தம் தான் நம்மை கழுவி பரிசுத்தத்தின் முதலாவது எல்லைக்கு கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, யோவான் 15:3 வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்களே, என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்களே. ஓகே, இயேசுனுடைய உபதேசத்தினை நாம் நிலைத்திருக்கும் போது, அதுல நடக்கும் போது நாம் அடுத்த கட்ட சுத்திகரிப்பை அடைகிறோம். காரணம், நீங்கள் யோவான் 7:16 ஆண்டவர் சொல்வார், நான் பேசுகிற வசனங்கள் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது என்னுடைய வார்த்தை இல்ல, பரிசுத்த ஆவியினால என்னை உருவாக்கி பரிசுத்த ஆவியினால நிரப்பி அனுப்பி இருக்கிறார் இல்லையா, அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வார்த்தையை தான் நான் பேசுகிறேன். அப்படி என்றால் பரலோக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் பரலோக தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களுக்குள்ளே தான் வருகிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் யோவான் 14:10 அவர் சொல்வார், நான் சுயமாய் பேசவில்லை, என்னுள் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்து வருகிறார் என்று சொல்வார். எனக்குள்ளே வாசமா இருக்கிற பிதாவானவரே கிரியை செய்கிறார். யோவான் 12:49 அதை படிக்கிறோம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்று பிதா எனக்கு கட்டளையிட்டார். அப்ப இயேசுக்குள் பிதாவாகிய தேவன் வாசமா இருந்தாருங்கிற ஒரு காரியத்தை இங்க புரிகிறோம். அதை நீங்க அப்போஸ்தலர் 10:38 பேதுரு சொல்வாரு, தேவன் அவரை பரிசுத்தாவினால வல்லமையினால நிரப்பினார், அவ்விதமாய் தேவன் அவரோட கூட இருந்தார். ஆவியா இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து தங்கி இருந்து பேசினார். அந்த வார்த்தைகள், அந்த உபதேசங்களிலே நாம் நடக்கும் போது நாம் தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை அடைகிறோம் என்பதை நாம் இந்த பகுதியிலே புரிந்து கொள்கிறோம். முதலாவது, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுறதுனாலே சுத்திகரிப்பு உண்டாகிறது. இரண்டாவது, இயேசுவின் உபதேசத்தின்படி நாம் வாழுகிறதுனாலே சுத்திகரிப்பு, சுத்தமாக்கப்படுகிறீர்கள் என்கிற அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். மூன்றாவது, யோவான் 14:15-16 ஆண்டவர் சொல்வார், நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தா என் சீசராகி என் வசனத்தை கடைபிடிங்க,
என் வசனத்தை கடைபிடிச்சா நான் ஒரு காரியத்தை செய்வேன், உங்களோடு கூட எந்தெந்தைக்கும் இருக்கும்படியா சக்தி ஆவியாகிய தேற்றரவாளனே நான் உங்களுக்காக அனுப்புவேன், நான் உங்களுக்காக அனுப்புவேன் என்று சொல்கிறார். இனி யோவான் 15-16 வசனத்துல வரும்போதும் பிதாவினிடத்துல இருந்து புறப்படுகிறவரு, நான் பிதாவினிடத்துல இருந்து உங்களுக்கு அனுப்புறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது உங்களை சத்தியத்துல நடத்துவார் என்றெல்லாம் செய்தியை சொல்லி இருக்கிறார். என்ன புரிகிறோம்? பிதாவாகிய தேவன் ஆவியா இருந்து இயேசுக்குள்ள வாசம் பண்ணினார் இல்லையா? அதே பரிசுத்த ஆவியை இயேசு அந்த இயேசுவின் சீஷத்துவத்தின் எல்லைக்குள்ளே வருகிறவர்களுக்குள்ளே அவர் அனுப்பி வைக்கிறார். அதனால்தான் கலாத்தியர் 4-6 வசனத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க குமாரனின் ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது இயேசு ஆகிய தேவகுமாரனுக்கு கொடுக்கப்பட்டதா, அந்த ஆவியை தான் நமக்குள்ளே அவர் கொடுக்கிறார். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப நாம என்ன புரிகிறோம்னு சொன்னா, அந்த தேவ ஆவியா இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது, நமக்குள்ளே செயலாற்றும் போது அந்த தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் வருது. பட்டியல் புரியுது இல்லையா? முதல்ல இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோம், இரண்டாவது அவருடைய வார்த்தையில் வாசிக்கிறனால சுத்திகரிக்கப்பட்டோம். இப்போது அவருக்குள்ள இருந்து பேசிக்கொண்டிருந்த அந்த ஆவியே நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறது, நம்மை நடத்துகிறது. அது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 8-9 அதாவது இருதயங்களை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்தாவியை கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி இந்த பரிசுத்தாவியை கொடுத்தார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப பரிசுத்தாவியா தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும், அது ஒரு முக்கியமான காரியம். அதுக்கு அடிப்படையான ஒரு நிபந்தனை, அந்த இருதயம் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒன்று ஏற்கனவே பார்த்து விட்டோம், நாம இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பதை நாம் பார்த்து விட்டோம். நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இருதயத்துல மனசுல ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த பரலோகத்தின் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும், வந்து செயலாற்ற முடியும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே செயலாற்றாவிட்டால் அந்த தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் பூரணமாய் நமக்குள்ளே ஏற்பட முடியாது என்பதால் இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டி இருக்கிறது. இது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல நீங்கள் வரும்போது, தீமோத்தேயுவே நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாக இரு. சிலர் இந்த நல்ல மனசாட்சியை சேதப்படுத்தி அதை இல்லாமாக்கி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். அப்ப நல்ல மனசாட்சி, அப்ப மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும், மனசாட்சி சுத்தமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்க விளங்கிக் கொள்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவன் சொல்லுவார், நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே எழுதுவேன், அவருடைய மனசுல எழுதுவேன் அப்படின்ட்டு. ஏற்கனவே எரேமியாவை ஏன்னா மற்ற கற்பனை கொடுத்தேன், அதை கடைபிடிக்கல, சரியா செய்யல, அதனால இனி என்னுடைய பிரமாணங்களை நானே மனசாட்சியில எழுதுவேன் என்று சொல்லுகிறார். ரோமர் 2:14-15 நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். மனசுல ஒன்று குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று ஒன்றை தீர்க்கிறதுனால நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் மனசுல எழுதி இருக்கிறது என்று அவர்கள் காண்பிக்கிறார்கள் என்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நாம் ஏன் இப்படி சிந்திக்கிறோம்? பரிசுத்த ஆவியாய் தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்றால் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. நான் வெறும் மேலோட்டமாய் சொல்லிவிட்டு போனால் உங்களுக்கு அதை எப்படி அடைவது என்பது தெரியாமல் போய்விடலாம் அல்லவா? அதனால்தான் அதுக்குள்ள வழியை நான் இங்கே சொல்லி விடுகிறேன். நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படணும்னா நம்முடைய மனசாட்சி சுத்தமாக்கப்படணும். அப்போஸ்தலர் 24:16 அப்போஸ்தலர் சொல்வார், நான் மனுஷனுக்கு தேவனுக்கு முன்பாய் குற்றமற்ற மனசாட்சியுடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன்னு சொல்லுவார். 7:12 ஆண்டவர் இன்னொன்னு சொல்லுவார், மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புறத நீங்க அவங்களுக்கு செய்யுங்க, மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்பாத நீங்க அவங்களுக்கு செய்யாதுங்க. எல்லாமே இந்த மனசாட்சி தான். அவன் என்ன இப்படி பேசக்கூடாதுன்னா நம்ம அப்படி பேசக்கூடாது, அவன் நம்ம இப்படி அடிக்க கூடாதுன்னா நாம அவனை அடிக்க கூடாது. இப்படிதான் அந்த மனசாட்சி உணர்வு செயல்படுகிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நியாய பிரமாணத்தினுடைய அடிப்படை இங்கேதான் இருக்கிறது, இதுதான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆக நம்முடைய மனசாட்சியில தவறு என்று உணர்கிற காரியங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா அவர் தம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்தமாக்குகிறார் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுத்தமாக்கப்பட்ட தன்மை அந்த மனசுக்கு வரும்போதுதான்
பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனசுல அந்த ஆத்மாவில இறங்க முடிகிறது. அதான் இதயத்தை சுத்தமாக்கி நமக்கு அவர்களுக்கு இதயம் சுத்தம் இல்லாதவங்க, பாவத்துல இருக்கிறவங்க, கடினப்பட்டிருக்கவங்களோட பரலோக தேவன் தொடர்பு கொள்ள முடியாது என்பதையும் இந்த பகுதியில நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே முதலாவது இந்த காரியத்தை நாம் கவனத்துல வைக்கிறோம். இப்ப என்ன நடக்குது? பரலோகத்தின் ஆவியானவர் வந்து விடுகிறார். பரலோகத்தின் ஆவிய வந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது கலாத்தியர் 5:22, 23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், அது விசுவாசம், விசுவாசம், இச்சைகள் 9 குணத்தை நீங்க வாசிக்கிறீங்க பாருங்க. பரலோகத்தின் தேவன் நம்முடைய இதயத்துல வரும்போது அவருடைய குணத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய குணத்தை நமக்கு கொடுக்கிறார். இங்க இன்னொரு வசனத்தை நினைவு கூறுவோம். தேவன் நான் பரிசுத்தரா இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்ட ஒரு வசனத்தை நம்ம லேவியர் ஆகமத்திலும் பேதுரு சொன்னதையும் பார்த்தோம். இந்த பரிசுத்தத்துக்கு இயேசு சொல்லுகிற ஒரு வழக்கத்தை மத்தேயு 5:48 வசனத்துல படிக்கிறோம். பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். அப்ப பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா பூரண சற்குணம். பரிசுத்தம்னா அது பரிசுத்தம், இது பரிசுத்தம், பல காரியங்களை பலர் நினைக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் குறிப்பிடுகிறார், தேவன் பூரண சற்குணராக இருக்கிறார். அதைத்தான் இந்த ஆவியின் கனியில நாம பாக்குறோம். அப்ப அந்த தேவ ஆவி வரும்போதே அந்த குணங்களை அதை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது, உருவாக்குறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப முதலாவது இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுவது, இயேசுவின் வார்த்தையினால சுத்திகரிக்கப்படுவது. மூணாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்த தேவனுடைய குணங்களை நமக்குள்ளே ஏற்படுத்துவது. இதுல ஒரு காரியத்தை பார்ப்போம். அந்த ஆவியின் கனி குணங்கள் அன்புதான் பிரதானமானது என்று முதலாவது சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் மத்தேயு 22:37 40 வரைக்கும் வரும்போது, நீ உன்னிடத்தில் உன்னை சிநேகிக்கிறது போல பிறனையும் நேசி, தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு. இந்த 2 கற்பனையிலே எல்லா நியாய பிரமாணம் நிறைவேறுகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப அன்பு கூறுதல் என்ற ஒரே கட்டளை எல்லா தேவ நியமங்களையும் நிறைவேற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுதான் 1 தீமோத்தேயு 1:18-19 கற்பனையின் பொருள் என்னவென்றில் மாயமற்ற விசுவாசத்திலும் நல்ல மனசாட்சியிலும் சுத்த மனசாட்சியிலும் சுத்த இருதயத்திலும் பறக்கும் தேவ அன்பு என்று சொல்கிறார் இல்லையா? ஆமா, நல்ல மனசாட்சி, தேவ அன்பு, இந்த 2 இருந்தாலே தெய்வீக குணங்கள் நமக்குள்ளே உருவாகிறது என்பதை அறிகிறோம். ரோமர் 13:10 இந்த அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அதுக்கு கீழே நீங்க பார்த்தாச்சுன்னா அந்த பாவம் இந்த பாவம் எல்லா பாவமும் பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்ற ஒரே கற்பனையிலே மாறி போகிறது. தேவனுடைய பரிசுத்தம் இந்த அன்பின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை மிக முக்கியமாய் நாம் கவனத்துல கொள்ள வேண்டும். நாம எல்லாருக்கும் அன்பு கூர்ந்தா யாரும் மற்றவர் தீமை செய்ய மாட்டோம் என்பதானே உண்மை, நல்லது. அப்ப இந்த அடிப்படையில தான் பரிசுத்தத்தின் அஸ்திபாரம் இருக்கிறது. பிலிப்பியர் 1:11 ஆண்டவர் சொல்வார், அதாவது பவுலடியார் சொல்லுகிறார், அதை இப்படி சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவ நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாக வருங்கள். அடுத்த விஷயம், முதலாவது நாம இதோட பார்த்த விஷயம் எல்லாம் செஞ்சிட்டோம். இனி அடுத்தவர்களுக்கு நம்ம இடர்கள் இல்லாம இருக்கணும். நம்முடைய வார்த்தையினாலோ நம்முடைய செயலினாலோ நம்முடைய வாழ்க்கை முறையினாலோ மற்றவர்கள் எந்த ரீதியிலும் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்திலிருந்து இடரை விழுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் விளங்கிக் கொள்வர்களை நம்புகிறேன். நம்முடைய வார்த்தையினாலோ வாழ்க்கையினாலோ நடை உடை பாவனைகளினாலோ இல்லையா, நம்முடைய எல்லா காரியங்களினாலும் மற்ற ஒரு நபர் அது உள்ளான ரீதியிலோ பரம்பரை ரீதியிலோ எந்த ரீதியிலும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எதிராய் ஒரு இடரல் அடையாதபடி, அதான் இடரல் நீங்கள் துப்புரவா இருக்கணுங்கிறது ஒண்ணு, மற்றவங்களுக்கும் துப்புரவா இருக்கிறதுக்கு நீங்க உதவியா இருக்கணும். இடரலற்றவரா இருக்கக்கூடாது என்கிற ஒரு முக்கியமான காரியத்தையும் இங்கே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தத்தினுடைய அடிப்படை இதற்கு உள்ளே இருக்கிறது. இந்த எல்லைக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்குள்ள தேவன் அந்த பரிசுத்தத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் தான் அதை ஏற்படுத்துறது, அவர் தான் தொடக்கிறார். ஏன்னா அவருக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, நம்ம ஒன்றும் சொல்லிக்க முடியாது. கற்றுக் கொடுத்து நிறைவுக்கு வேறாய் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, பரிசுத்தமாகுதல் என்ற விஷயத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதை எப்படி காத்து கொள்வது என்ற ஒரு குறிப்பை பார்க்கிறோம். முதலாவது நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி தான். அது யோவான் 15:3 என் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா உங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப இயேசுவின் வார்த்தைகளை எப்போதும் வாசித்து தியானித்து கொண்டே இருக்க பழகுங்க. இது முதல் காரியம். 2வது 1 யோவான் 3:20 சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து நியாய தீர்ப்பு செய்வார். நம்முடைய இருதயம் குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து
நான் வேண்டிக் கொள்றதை அவராலே பெற்றுக்கொள்வோம். அவ மனசாட்சியில குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையார். அப்போஸ்தலர் 24:16 சொல்லுது இல்லையா, மனுஷருக்கும் தேவனுக்கும் முன்பா இப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன். மூன்றாவது எபேசியர் 4:20, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எதுக்கு சிந்திக்கிறோம்னா, பரிசுத்த மனதிலே காத்துக்கொள்வதற்கு இயேசுவின் வசனத்திலேயே தியானமா இருங்க. இரண்டாவது, குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்க உங்க மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்க. மூன்றாவது, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி வெளிப்பாருங்க. கலாத்தியர் 5:24, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க, அப்பதான் அவர் துக்கப்படாம இருப்பார். ரோமர் 8:14, கர்த்தருடைய ஆவியினால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்கதான் தேவ பிள்ளைகள். அப்ப தேவ நடத்தல், ஆவியானவருடைய நடத்தலுக்கு நீங்க எப்போதும் கீழ்ப்படிங்க. ரோமர் 12:12, ஜெபத்திலே எப்போதும் உறுதியாய் தரித்திருங்க. 1 தெசலோனிக்கர் 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்ப பரிசுத்தமாகுதலை அது என்ன அது எப்படி உருவாகுங்கிறத பார்த்துட்டோம். இப்போது அதை காத்து கொள்வதற்கு வர வசனங்களையே வாசித்து தியானித்து தியானிங்கள். குற்றமற்ற மனசாட்சியோட இருங்க, ஆவியானவரை துக்கப்படுத்தாத இருங்க, ஆவியானவருக்கு அடங்கி நடவுங்க. எப்போது நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்பட்டு கொண்டே இருந்தா வேற அசுத்தம் எப்படிங்க வர முடியும்? எப்ப பார்த்தாலும் பரிசுத்த தேவனோட ஐக்கியத்தில் இருந்தால் அந்த பரிசுத்த தேவனுடைய சிந்தையும் குணங்களும் தன்மைகளும் கனிகளும் நமக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப அழகா பாஸ்டர் பரிசுத்தத்தை பத்தி நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் நம்ம பரிசுத்தத்துக்குள்ளேயே வரோம். ஓகேவா? அவருடைய வசனத்தினால, அதாவது அவருடைய உபதேசத்தினால நீங்க இப்பவே சுத்தமா இருக்கீங்கன்னு சொல்றாரு. யாரு? கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்தினால. இப்படி நிறைய காரியங்கள் பரிசுத்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப உங்களுக்கு பரிசுத்தத்துல இன்னும் டவுட் இருந்தாலும் நீங்க கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இது நீங்க ஊழியரா இருந்தீங்க, இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா கொடுப்பீங்க, இன்னும் டெப்தா ஜனங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்குற அந்த மாதிரி ஆசை இருந்தாலும், அந்த வாஞ்சை இருந்தாலும் நீங்க எனக்கு இந்த காஸ்பல் டிவி நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம், இந்த டிவி. ஓகேவா? இதை நாங்க ஃப்ரீயா தான் பண்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம நேரா அடுத்த கேள்விக்கு போகலாம். பாஸ்டர், இப்போ பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல பாஸ்டர்? நம்ம ஒரு சாதா ஒரு இடம் ஒருத்தங்களை பார்க்கணும்னா கூட ஒரு தரப்புல தான் போகணும். ஒரு சில இடத்துல இப்போ சிம்பிளா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷூஸ் இல்லாம அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆட்டோல போனா அலோவ் பண்ண மாட்டாங்க என்ட்ரன்ஸ்ல. ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ பரலோகத்துல பிதா வாசம் செய்யற இடம், ஓகேவா, அந்த பரலோகத்துல இப்ப நாம பாவ சாயல்ல இருக்கிற, பாவ மனுஷ சாயல்ல இருக்கிற நாம போகணும்னா அதுக்கு எப்படி, அதாவது யார் பரலோகம் போகணும், நம்ம எப்படி இருந்தா பரலோகம் போக முடியும், அதுக்கு நம்மள எப்படி ஆயத்தப்படுத்திக்கிறது? ஃபர்ஸ்ட் திரும்ப ஒரு தடவை கூட சொல்றேன். அதாவது யார் பரலோகம் போவாங்க, அதுக்கு நம்மள எப்படி ஆயத்தப்படுத்திக்கணும் சொன்னா கண்டிப்பா காஸ்பல் டிவி நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப எல்லா கேள்வியுமே இன்னைக்கு ரொம்ப சிறப்பாய் ஹை லெவலா இருக்கு. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் பரலோகம்னு சொல்றோம், இல்லைன்னா நம்புறோம், ஆசைப்படுறோம், இல்லைன்னா போயிடலாம்னு நினைக்கிறோம். எல்லாருமே நினைக்கிறாங்க. எல்லா மதத்தையும், எல்லா மார்க்கத்தையும், எல்லா வழிபாட்டுக்காரர்களும் உறுதியா இருக்கிறாங்க, சாவர வரைக்கும் உறுதியா இருக்காங்க. செத்த பிறகு கூட விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு எல்லாம் இவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில அப்படியே எழுதி போட்டது நம்ம பார்க்கதான் செய்யறோம். ஸோ அதனால இதை கொஞ்சம் சரியாய் சிந்திப்பது அவசியமான ஒரு காரியம்தான். நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனா இயேசு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அதனால இதையும் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அது யோவான் 14:6 சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல பரலோகத்துல வரமாட்டான் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை அவர் சொல்லிட்டார். அதனால A to Z பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்தமான தேவகுமாரன் வழியா தான் நம்ம கற்றுக்கொள்ளலாங்கிற தேவ திட்டமா இருக்கிறதுனால இதே ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? 7ஆம் அதிகாரம் 21 23 வரை அவர் சொல்வார், பரலோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றவன் பரலோகத்துல பிரவேசிக்கிறதில்ல. நாளில் அநேகர் உம்முடைய நாமத்துல அற்புதம் செஞ்சோம், அதிசயம் செய்தோம், பேய வரட்டணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், இப்படியெல்லாம் செஞ்சோமே,
அப்படின்னு சொன்னாலும் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியவில்லை என்று சொல்வேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசன பகுதியிலேருந்து ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீங்க என்ன ஆராதிச்சாலும், என் நாமத்தை பயன்படுத்தினாலும், என் நாமத்துல அற்புதம் எல்லாம் செஞ்சாலும், பரலோக ராஜ்யத்தின் தலைவராகிய பரலோக பிதாவுடைய சித்தம் செய்யலைன்னா, விருப்பம் செய்யலைன்னா நீங்க அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பரலோக தேவனை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதுல வாழ தேவன் உதவி செய்யட்டும், நாம பிரயாசப்படுறோம். அப்படி நடந்தாதான் அந்த பரலோக தேவ ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியுமே தவிர அதை வெறுமனே ஆசைப்படுறதுனால மட்டும் நம்ம போயிட முடியாது. தேவன் அதற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும். தரும்போது நாம் அதை கை கொண்டதன் பின்னாலே செல்ல வேண்டும். நல்லது. ஆக பரலோக பிதாவின் சித்தம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுட்டீங்க. இப்ப ஏற்கனவே நான் சொன்னேன், இயேசு சொன்னார், நான் சொல்றது சுயமா சொல்லல, எனக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவர் பேசுறார், அவர் சொல்றதுதான் சொல்லேன்னு சொன்னா, அப்ப இயேசுனுடைய உபதேசம் போதனைகள்ல நடந்தா நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிற எல்லைக்குள்ளே வருகிறோம் என்பது எளிதான ஒரு விஷயம். ஒன்றும் தெரியலன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, தொடர்ந்து வாசிட்டே இருங்க, உங்களுக்கு வழி திறந்துரும், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் என்று நாங்க எளிதாய் சொல்லுவோம். நல்லது. அப்ப இயேசுவின் போதனை உபதேசங்களின்படி அதை வாசித்து தியானிச்சு நடக்கும்போது நாம் பிதாவின் சித்தத்துக்குள் எல்லைக்குள்ளே வருகிறோம். யோவான் 16:13 ஆண்டவர் சொல்வார், சத்தியாவியாகிய அவரை அனுப்பும் போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்போ பரிசுத்தாவியானவர் அவருடைய தெய்வீக குணங்களை கொடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை நான் ஒரு பக்கத்துல பார்த்து விட்டோம். இப்போது அதே பரிசுத்தாவியாகிய தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களை, இல்லையா, அது அங்கேருந்து ஆவியாத்தானே பேசணும், அந்த தன்னுடைய ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இங்கே மனசுல கொள்ளணும். அதுதான் 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்கிறது இல்ல, அந்த அபிஷேகம் உங்களுக்கு எப்படி போதிக்கிறதோ அப்படியே அதுல நிலைத்திருங்கள் என்று யோவான் சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உண்மையிலே நாம பரலோகத்துக்கு போறதுக்கு அதிகமா என்ற மக்கள் செய்கிற ஒரு தவறான காரியத்தை நான் சொல்லணும். ஏதோ பரலோக தேவனிடத்துல இருந்து நன்மை வாங்க வேண்டும் என்றால், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி நிறைய பிரசங்கம் பண்றாங்க, இவங்க பிரசங்களை கேட்டா தான் அங்க அதை அடைய முடியும், போக முடியுங்கிற மாதிரி தவறா நினைக்கிறாங்க. ஆனா ஒரு உண்மையை நான் சொல்லணும், முதலாவது உங்க கையில இருக்க இயேசுவின் வார்த்தைகளை வாசிங்க, அதுக்கப்புறம் அந்த பகுதி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க தெரியாதுன்னா அது இன்னொரு சூழ்நிலை. அவர் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் ஓசியா 8:12 சொல்லிட்டாரு இல்லையா. முதலாவது அதை வாசிங்க, அதை வாசி தியானிங்க, தேவன் உங்களோடு நேரடியா பேச முடியும், உங்கள் உள்ளத்தில் பேச முடியும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் வரும்படி உங்கள் இதயத்தை சுத்திகரியுங்கள், சுத்தம் பண்ணுங்கள், சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க, அப்ப அவர் வருவார். இப்ப அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. இப்ப மற்ற போதகர்கள் வேண்டாம், பிரசங்கம் பண்ண வேண்டாம் நான் சொல்லல, அந்த பிரசங்கம் எல்லாம் இந்த இயேசு இடத்தில் கற்றுக்கொண்டதாகவும் தூய ஆவியான இடத்தில் கற்றுக்கொண்டதாகவும் இருக்க வேண்டாங்கிற ஒரு நிபந்தனை அங்க இருக்கு. எல்லாருமே கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எதை வேண்டாலும் பேசிட முடியாது. இன்னைக்கு நடக்கிற காரியம் எல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்கிறது. ஆகவே பாதுகாப்பான வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நல்லது. அப்ப பரலோகம் செல்ல நீங்கள் விரும்ப வேண்டும் என்றால் இயேசுவின் போதனையும் பரலோகத்திலிருந்து வந்த ஆவியானவருடைய போதனை தான் அடிப்படை என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு காரியம் பார்க்கணும், அது மத்தேயு 21:43 தேவனுடைய ராஜ்யம், அது யூதர்களை பார்த்து தான் பேசுறார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. யூதர்கள் எல்லாம் தங்களை தேவ பிள்ளைகள் தான் நினைக்கிறாங்க. நாங்க தான், எங்களை விட்டா வேற யாரும் கிடையாதுங்கிற எண்ணத்துல இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்படியெல்லாம் கிடையாது. பரலோக ராஜ்யம் இது மாதிரி ஒரு ஜாதிக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு மதத்துக்கு உரியது கிடையாது. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குப்பா, அதுக்குன்னு டெபினேஷன் இருக்கு. அந்த தகுதி உள்ளவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படுமே தவிர நீங்க நினைக்கிறது மாதிரி அல்ல என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இங்க நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? பரலோக ராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உள்ளதல்ல. ஆதாம் முதல் உலகத்தின் கடைசி வரை அத்தனை மனிதர்களுக்கும் அதை செல்ல தேவன் விரும்புகிறார். ஆனா அதுக்குன்னு ஒரு டெபினேஷன், சில கனிகளை வச்சிருக்காரு. அந்த எல்லைக்குள்ள யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க அதுக்குள்ள போவாங்க, அதுக்குள்ள வராதவங்க அதுல பிரவேசிக்க மாட்டார்கள். இது ரொம்ப முக்கியமாய் கவனத்துல கொள்ளணும். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வழிபாட்டுக்குரியதல்ல. மீண்டும் நான் அதை உங்களுக்கு வற்புறுத்த விரும்புகிறேன். அதை 13:43 ஆண்டவர் சொல்வார், நீதிமான்களோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார். நல்ல கவனிங்க,
இங்கேயும் ஒரு மதத்தையோ மத பிரிவையோ அந்த மாதிரி ஒண்ணும் குறிப்பிடாம சொல்லியிருக்கிற வார்த்தை நீதிமான்கள். அப்ப நீதிமான் என்கிற ஒரு தகுதிக்குள்ள வர்றவங்க மட்டும்தான் இந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் என்பதையும் இங்கே புரிந்து கொள்கிறோம். மத்தேயு 6:33 சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, நீதிமான்கள்னு சொன்னா நம்முடைய பார்வைக்கு நாம பல ரீதியில நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்ளலாம், அதை இங்க பேசல. இப்ப ஆண்டவர் சொல்வார், நீங்கள் பரலோக தேவனுடைய நீதிகளை தேட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு ஆழமான விஷயம். நீங்கள் பல ஏற்பாட்டுல ஏசாயாவில் ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை, அது ஆமா கந்தையை போல இருக்கிறது, இலைகளை போல உதிர்கிறோம், அது உனக்கும் உதவாது. பெரிய தீர்க்கதரிசி தான் இல்லையா ஏசாயா, அவனே அப்படி சொல்லுகிறான். அப்படின்னா அந்த உலகத்தின் நீதி, நம்ம நீதி ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியற்றதா அமைய முடியாது. அந்த நீதியை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை அறிஞ்சிருக்கணும். அதனால்தான் மத்தேயு 5:20 சொல்லுவார், வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதே யூதர்ல பார்த்தான் சொல்றார், உங்களோட ஒரு நியாய பிரமாணம் இருக்கு, வேத பாரகர் பரிசேயர் பல நியாயங்கள், அது நியாய பிரமாணத்துக்கு உட்படாம கூட இருக்க முடியும், பல சொல்றாங்க. இந்த மாதிரி மனுஷ நீதி எல்லாம் நிறைய பேசுறாங்க. இந்த நீதியை கொண்டு நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால்தான் ஏற்கனவே 8:31 யோவான்னு சொல்லிட்டார், என் உபதேசத்துல நிலைச்சிருந்தா ஏன் சீசர்னு ஏன் கேரண்டிடா சொன்னாருன்னு சொன்னா, வேற ஒண்ணும் உங்களை பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை கொடுக்காது என்பதை குறிப்பிடுறத பாக்குறோம். என்ன புரிகிறோம், நாம் என்ன மதம் மார்க்கம் வழிபாடு சார்ந்தவர்கள் பிரச்சனை, பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதி தன்மை கனி அடையணும். அது ஒண்ணு நீதிமான்கள்னு குறிப்பிடுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 10:35 நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு வர்ற, கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு வர்ற வரும்போது அவன் கொர்நேலியு காலில் விழுறான், பாதத்துல விழுறான். உடனே இல்ல நானும் ஒரு மனுஷன் தான் எழுந்திருக்க பண்ணுறான். அவன் அங்க சொல்லுகிற வார்த்தை, எந்த மனுஷன் ஆனாலும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே அந்த கொர்நேலியை பற்றி நீங்க 10:1 வந்தா, அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் ஜெபம் பண்ணுகிறவன், அவன் தான தர்மம் செய்கிறவன், ஒரு பட்டியல் அங்க போட்டு சொல்லியாச்சு. அவனை குறித்து ஒரு சாட்சியை தேவன் கொடுக்கிற ஒரு காரியத்தை பாக்குறோம். அதே அடிப்படையை தான் பேதுரு சொல்றார், எந்த மனுஷனா இருந்துட்டு போ, அவன் தேவனுக்கு தனக்கு தெரிஞ்ச முறையில தேவனுக்கு பயந்து நீதியில நடந்தா அவனே அவருக்கு உகந்தவன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இங்க மதமோ ஆச்சாரங்களோ வழிபாடுகள் ஒண்ணும் வரல, தன்னை படைத்த தேவனுக்கு ஏற்ற ஒரு அறிவை நீதி அடைகிறவர்கள். இங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த வழிபாடு செய்தான் நமக்கு தெரியாதே. யோபோ பாருங்க, அவன் உத்தமன் சன்மார்க்கனும் நீதிமான்மா இருக்கிறான், அவனை போல ஒருத்தனை இல்லைன்னு தேவன் சாட்சி கொடுக்கிறார் சாத்தான் இடத்துல. அவன் என்ன மார்க்கத்துல வழிபாடு இருந்தான் நமக்கு தெரியாதே. ஒரு நோவா இருந்தான், அவன் நீதிமான் சன்மார்க்கன் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், எல்லாருக்குள்ள அவன் ஒருத்தன் தான் நீதிமானா இருந்தான் வார்த்தை இருக்கு. எந்த மார்க்கத்துல இருந்தான்? என்ன புரிகிறோம் நம்ம? அப்ப தேவனுக்கேற்ற நீதிகளை கற்றுக்கொள்ள அவர் என்ன வழியை வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம இயேசுவின் மூலமானதை இப்ப நம்ம அறிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா முதல் மனிதன் ஆதாம் முதல் பல வழிகளிலே தேவன் மனிதர்களோடு, மனித தீர்க்கதரிசிகள் இல்லையா, தீர்க்கதரிசிகள் பல மனிதர்கள் மூலம் அவர் பேசி இருக்கிறார், செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இயேசுவை பரலோகத்திலிருந்து அனுப்பினார். இது ஒரு தனித்துவமான ஒரு காரியம். அதற்கு முன்பு அல்லது இதற்கு வெளியே இயேசுவை தெரியாம வேறு முறைகளிலும் தேவன் மனிதரோடு பேசுவது உண்டு என்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ இயேசுவன் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவர் தான் புத்தர். அவர் அன்பை போதித்திருக்கிறார். நான் அந்த நூல்களை படித்திருக்கிறேன். அவர் மனிதர்களிடத்துல மட்டும் அல்ல, எல்லா உயிரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், எந்த உயிரையும் துன்பப்படுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு அன்பை பேசி இருக்கிறார். இயேசு அன்பை பேசி இருக்கிறார். அப்போ இயேசு பேசினாலும் புத்தர் பேசினாலும் அன்பு என்பது அன்புதான், அதுல ஒண்ணு மாற்றம் ஒண்ணும் கிடையாது. அது இயேசு சொன்னதை நாங்க எடுப்போம், புத்தர் சொன்னதை கேட்க மாட்டோம், அப்படியெல்லாம் நாம் பேசப்படாது. தேவனுடைய நீதிக்கு உகந்த காரியங்கள் யாரிடத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தகுதி அடைந்தவர்கள் மாத்திரமே இந்த பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். ஆக இன்னொன்னு நான் சொல்லுவோம், இப்போ சுவிசேஷத்தின்படி நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது, பல விஷயங்கள், மனம் திரும்புதல், குணப்படுதல், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய பந்தி, சபை கூடி வர்றதுன்னு நிறைய விஷயம் இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா, நாம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய குணங்களை அடைந்து கொள்வதற்கு, தேவனுடைய நீதியில நடப்பதற்கு தான் இதெல்லாம் நமக்கு வச்சிருக்கு.
இவ்வளவு அனுபவங்கள் இருந்த போதிலும் இன்னும் தேவனுக்கு உகந்தவர்கள் அல்லாத மனிதர்கள் உலகத்துல இருக்கிறார்கள். தீர்த்தன் எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் உண்டு. அவர்கள் ஆமா தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், எந்த நற்கிரியம் செய்ய ஆகாதவர்கள் என்று பவுலடியார் அங்கே குறிப்பிடுவார். அப்ப என்ன புரிகிறோம்னா, பலவேளை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இல்லை, கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகள் இல்லை. அப்படின்னா வேஸ்ட் தானே இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை, அந்த வழிபாடு, அவருடைய நம்பிக்கை எல்லாம் வீணாகி விடுகிறது. ஆகவே எப்போதுமே கவனத்துல இருங்க. நாம கடைபிடிக்கிற அனுபவங்கள் எல்லாமே தேவ சாயலை, தெய்வீக குணத்தை, தேவ நீதிகளை, தேவ சித்தத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதா என்பதுல நீங்கள் மிகவும் கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ குலத்துல இந்த இடத்துல ஒரு தவறை நான் சுட்டி காட்ட வேண்டும். ஒரு பெரிய தவறு உண்டு. அது என்ன தவறுன்னு சொன்னா, நீங்கள் எபேசியர் 2:8-10 வரை படிச்சீங்கன்னு சொன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களில் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்ட்டு ஒரு பகுதி அங்க இருக்கிறது. அப்ப அதனால கிறிஸ்தவ மார்க்கத்துல ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இது எந்த கிரியையும் செய்து பரலோகத்துக்கு போக முடியாது, இதெல்லாம் கிருபையினால அவர் இறங்கி இலவசமா கொடுக்கறது தான் என்கிறது மாதிரி ஒரு இதுதான் கிருபை சுவிசேஷம் சொல்றாங்க. இப்ப கிருபையினால போறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க சொல்லி இருக்கிற விஷயம், கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள், பாவ மன்னிப்பு இலவசம் தான். பாவ மன்னிப்பு எடுத்தா காசு கொடு, அவன் பாவத்தை மன்னிக்க நான் சொல்லல, இன்னைக்கு காசு கொடுத்தா சாபம் போன்னு சொல்லல. அவர் தன்னுடைய ரத்தத்தை இலவசமா சிந்தி நமக்கு ரட்சிப்பே கொடுக்கிறார். அதை தான் இங்க சொல்லியிருக்கு. நீங்க தொடர்ந்து அங்க போனீங்கன்னு சொன்னா, தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். அந்த வசனம், அந்த 10ஆம் வசனத்துல போனீங்கன்னா நீங்க தொடர்ந்து அங்க வாசிக்க முடியும். ஒன்று, இருளான கரைபடிந்த அனுபவத்திலிருந்து விடுதலை, அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து அந்த மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு இல்லையா? அந்த மனுஷனை அடக்கம் பண்ணி இப்ப கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. இனி அவன் புதிய நற்கிரியை, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யும்படி ஒரு புதிய சிருஷ்டியாய் படைக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதான் 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய ஒழிந்து போயின எல்லாம் பொய்தாகின என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம் தேவ நீதிக்கேற்ற இனிதான் தேவ ராஜ்யத்தை நீதியை தேடணும், கற்றுக்கொள்ளணும், இனிதான் அதுல வளர முடியும். அதற்குரிய அனுபவங்கள் இனி தொடர்ந்து செல்ல வேண்டி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். யோவான் 3:5 வசனத்திலும் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். என்ன பொருள்? பழைய தன்மையில நீ இருக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறத பற்றி நீங்கள் தீர்த்து 3:5 வசனத்துல வந்தீங்கன்னா, மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதனாலும் நம்ம ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த ஞான ஸ்நானம், இந்த கர்த்தருடைய ஆவின்னு சொல்றது எல்லாமே நம்மை புது சிருஷ்டி ஆக்குற ஒரு அனுபவம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரி, அப்ப கிருபையினாலே ரட்சிக்கப்படுறோம், பாவ மன்னிப்பை வாங்கிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அடுத்தது நாம் தேவ நீதிகளை கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்தது எபேசியர் 4:24 சொல்லுது, புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் விளங்கக்கூடிய புதிய மனுஷனை அணிந்து கொள்ளுங்கள். இனி புதிய நீதி வந்தது. தேவனுக்கேற்ற நீதிகளும் தேவனுக்கேற்ற பரிசுத்தம் உள்ள புதிய ஒரு மனிதன். கொலோசியர் 3:10 சொல்லுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப 2வது என்ன பார்த்தோம்? முதலாவது, பரலோகத்துக்கு போறதுக்கு பரலோக பிதாசித்தம் செய்யணும், பரலோகத்துக்கு ஏற்ற கனிகள், தகுதிகள் நம்மிடத்துல உருவாக வேண்டும். நம்ம அனுசரிக்கிற எல்லா விதமான அந்த கிறிஸ்தவ மரபுகளும் வழக்கங்களும் இந்த அனுபவங்களை நமக்குள் உருவாக்கக்கூடியதா இருக்கணும். இப்போ 30 வருஷம் விசுவாசின்னு நான் சொன்னா, இந்த மாதிரி அனுபவங்களும் கனிகளுக்குள்ளும் அந்த அளவு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஒண்ணும் வரல, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஏதோ சில காரியங்களை செய்யறேன், இப்படி சொல்லிட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. பரலோகத்துக்கு ஏற்ற எவ்வளவு கனிகள், எவ்வளவு தன்மைகள் நமக்குள்ள உருவாயிட்டு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது ஒரு விஷயம், அது கொலோசியர் 3:6-2 வசனத்துல நாம் படிக்கும்போது, அதாவது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல என்று பார்க்கிறோம். அப்போ பூமிக்குரியவளை தேடிக்கொண்டிருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாதுங்கிறத அந்த வசனத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நம்முடைய தேட்டம் பரலோகமா இருக்கணுமே, மனசை பரலோகத்துல வைக்கணுமே. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து கூட நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மத்தேயு 6:20-21 வரும்போது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
பரலோகம் இந்த நாட்கள்ல வந்து பூமிக்குரிய காரியங்களை தான் ஆசீர்வாதம் அதுன்னு ரொம்ப பேசி 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 எல்லாரும் பூமியிலேயே மனசை வச்சாச்சு. சர்ச்சைக்கு போவாங்க, எல்லாம் அனுஷ்டானங்கள் செய்யறாங்க. மனசு எங்க இருக்கு? மனசு பூமியில இருக்கு, பரலோகத்துல இல்ல. எப்படி போக முடியும் பரலோகத்துக்கு? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வாய்ப்பு இல்ல. மனச முதல்ல பரலோகத்துல வைங்க. அந்த அனுபவம் இருந்தா தானேங்க அங்க போக முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-22 வரை படிச்சா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார். அவருக்கு மேல மாளிகையாய், தேவனுடைய ஆலயமாய், தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிறேன். தேவ ராஜ்யத்துக்கு போனோம், பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். அதுக்குரிய காரியங்களை தான் இந்த சுவிசேஷம் கொடுக்கிறது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அஸ்திபாரம் அதான் கொடுக்கிறது. அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம், மாதிரி, நடவடிக்கை, இதுல எல்லாம் நாம் செல்லும் போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்குரிய தகுதியை அடைகிறோம் என்பதை இங்கே நாம் மிக முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் வரும்போது, அதாவது இந்த தேகத்தில் அதாவது நாட்டம், இந்த தேகத்தை விட்டு குடிவிலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் நாடுகிறோம். அப்போ தேவனிடத்தில் செல்வதற்கு, பரலோகத்துக்கு செல்வதற்கு நமக்கு நாட்டம் வேணும் இல்லையா, விருப்பம் வேணும் என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை பாக்குறோம். ஆமா, சிலர் வந்து ரொம்ப கடவுள் பக்தி மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஆனா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நாட்டம் கிடையாது. ஏன் நாட்டம் கிடையாதுன்னா, பரலோக ராஜ்யம் வந்து வெறும் விசுவாசத்தினால கொடுக்கப்படுவதில்லை. அந்த 5-10 சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்து நியாயாசனத்துக்கு முன்ன நிக்கணும். பரலோகம்னா கிரியைக்கு பலன் கொடுக்கிற ஒரு சூழல் என்கிறத நம்ம இங்க புரியுறோம். அப்போ அந்த ரீதியில தகுதி அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்டமும், அந்த தேட்டமும், அந்த விருப்பமும், அந்த நம்பிக்கையும் இருக்க முடியுமே தவிர அப்படி இல்லாதவர்களுக்கு இருக்க முடியாது. அநேகர் வந்து பக்திமான்களா இருக்கிறாங்க, ஆனா பரலோகத்துக்குரிய நீதி நியாயங்கள்ல செல்லல. அவருக்கு முன்ன எப்படி நிற்போம், நியாய தீர்ப்புல எப்படி நிற்போம் என்கிறதான ஒரு பயம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஆசை வரல. 1 பேதுரு 1:17 சொல்லுது, பட்சபாதம் இல்லாமல் அவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுக்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். அப்படின்னாலே இங்க பரதேசிகளை போல சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளும். இங்க என்ன புரியுறீங்க? பரலோகத்தின் தேவன் கிரியைக்கு பலன் கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்கிறார். அப்போ தம்முடைய கிரியைகளை செவ்வாய் பண்ணாதவர்கள், சரி செய்யாதவர்கள், பரலோகத்துக்குரிய கிரியை இல்லாதவர்கள் அங்க போக முடியாதுங்கிறது எவ்வளவு தெளிவு. வெளிப்படுத்தல் 22:12, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தகுந்த நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது பேச சொல்லிட்டார். யோவான் 14:13, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களோட இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடனே கூடப்போம். இப்ப என்ன புரிகிறோம்? நம்முடைய கிரியைகள் ஏற்கனவே கனின்னு பார்த்துட்டு வர்றோம். பரலோகத்துக்கு உகந்த இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் என்பதை இந்த பகுதியிலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஓரளவு நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். இன்னொரு பிரிவை பார்க்கிறோம். இதுக்கு நாம் ஆயத்தப்படணும். அடுத்த ஒரு சைட் கொஸ்டின் இருக்கு. சரி, பரலோகத்துக்கு போகணும், இப்படி இருந்தாதான் போக முடியும். இதுக்கு எப்படி தகுதி அடைவது, ஆயத்தப்படுவது ஒரு கேள்வி இருக்கிறது. அதையும் சிந்திக்கணும். அது கொலோசையர் 1:12-13, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அப்ப ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரம் தான் பரலோகம். அதை முதல்ல புரிஞ்சிருங்க. சுதந்திரம்னா சொத்து இல்லையா, பரிசுத்தவான்களுடைய உரிமை சொத்து, இதுதான் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார். அது அடுத்த விஷயம். அப்ப தகுதிப்பட வேண்டும் என்று நாம ஆசைப்படுகிறோம் ஒரு பக்கம். நம்முடைய ஆசை மட்டும் போதாது, தேவனும் அந்த ஆசையை நிறைவேற்றும்படி அவர் செயலாற்றுகிறார், தகுதிப்படுத்துகிறார் என்கிற ஒரு காரியத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2:18 இரு தரத்தாரையும் அந்த ஆவியினாலே தம்முடைய ராஜ்யத்துக்கு தேவன் தகுதிப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப தேவன் தகுதிப்படுத்துகிறார், தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தகுதிப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அததான் எபேசியர் 2:7 நாம் வரும்போது உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று வாசிக்கிறோம். பாஸ்டன்ஸ் தான். தேவனே நம்மை அழைத்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவி வசனத்தை தந்து, ஆவியை தந்து, அப்போஸ்தல உபதேசங்களை தந்து நம்மை உன்னதங்களில உட்கார பண்ணி விடுகிறார். என்ன புரிஞ்சுங்க? உலகத்துல தான் வாழ்றோம், சரீரத்துல தான் இருக்கிறோம், ஆனா மனசு எங்க இருக்குதா? பரலோகத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அப்போஸ்தல உபதேசம் செஞ்சிடறாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? மனசெல்லாம் பூலோகத்துல வைக்கவே செஞ்சுட்டாங்க. அப்ப தேவனுடைய ஆவியானவருடைய செயல் நடக்கல, உன்னதங்கள்ல நம்ம உட்கார வைக்கக்கூடிய நிலைமை நடக்கலைங்கிறதே ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல கவனித்துதான் ஆக வேண்டும். அப்போ
மனசு பரலோகத்துல வைக்கப்பட தேவன் உதவி செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:20-21 3:20-21 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது. அங்கே இருக்கு இயேசு ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த விஷயம் ஒண்ணு, மனசை பரலோகத்துல வைக்கிறது சொல்லியாச்சு. இயேசு வருவார்னு காத்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைப்பார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு காத்து கொள்ளுதல். பரலோகத்துக்கு போனோம், அதுக்கு தகுதி அடைகிறதா நம்ம சிந்திச்சுட்டு வர்றோம். மனசு அங்க வைக்கிறோம், அங்க அவர் வருவார், கூட்டிட்டு போவாரு. காத்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. 2 பேதுரு 3:7-13 வாசிக்கும் போது, இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கினி கிரியா வச்சிருக்கு, பஞ்சபூதங்கள் வந்து உருகி போறது. 13ஆம் வசனத்துல தேவனுடைய நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இங்க கவனிக்கிற அடுத்த வார்த்தை, அதுக்காய் காத்திருக்கக்கூடிய எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இப்ப பாருங்க, கூட்டத்துக்கு போறோம், தொழுகைக்கு போறோம், அதுக்கு போறோம், இதுக்கு போறோம், என்னெல்லாம் செஞ்சிருக்கோம். இந்த மனநிலை உங்களுக்குள்ள இருக்கா? இந்த மனநிலை இல்லைன்னா எப்படி அந்த இடத்துக்கு நீங்க போக போறீங்க? சாவறது வரைக்கும் இந்த மனநிலையே கிடையாது, உணர்வே கிடையாது. நம்ம உலகத்திலே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுது, அப்புறம் ராஜாக்களின் கல்லறையில அடக்கம் பண்ணுவது, இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ மனச பரலோகத்துல வைக்கல. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். 2 Corinthians 5 நீங்க வந்தீங்கன்னு சொன்னா 1 படிச்சா, பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழைத்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட நித்தியமான நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம். இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். நீங்க 7ஆம் வருஷத்துல இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நான் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அப்போ பரலோகத்துக்கு போனோங்கிற நாட்டம், பரலோகத்துக்கு போன்ற விருப்பம் நமக்கு தேவை. பிலிப்பியர் 1:23 சொல்வார், இந்த தேகத்தை விட்டு பிரித்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. பாருங்க எத்தனை விஷயம். பரலோகத்துல மனசை வச்சோமா? பரலோகத்துக்குரிய கன்னிகளை உருவாறதுல கவனமா இருந்தோமா? பரலோகத்துக்கு போனாங்கிற ஆசையில இருக்கமா? இந்த சரீரத்தை விட்டு வெளியேறி ஆண்டவரோடு குடியிருக்கணும்னு ஆசை இருக்கா? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம அனுபவங்கள் இருக்கிறதா? அதான் நேரமே சொன்னேன், அதற்கேற்ற கனி இல்லாதவங்க எப்படி போக முடியும்? உங்களிடத்தில் நீக்கப்பட்ட அதுக்கேற்ற கனிகள் உடையவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவனை நான் ஜெயம் கொண்ட பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வீட்டிற்கு பண்ணது போல ஜெயம் கொள்ளுகிறவனையும் அவ்விதமாகவே சிங்காசனங்களிலே நான் உட்கார பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம். இங்க ஜெயம் கொள்ளுதல்னு ஒரு வார்த்தை இருக்கு. உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லணும். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறோம், பாடம் படிக்கிறாங்க, பரீட்சை எல்லாம் எழுதுறாங்க. பாஸா ஃபெயிலான ஒரு விஷயம் இருக்குல்ல, கடைசியில வருஷங்கள் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் பிள்ளை படிச்சனால பாஸா ஃபெயிலா சொல்லுங்க, ஒரு கேள்வி இருக்கு. இது போலதான் நாம ஆண்டு கணக்காய் கிறிஸ்தவர்கள் அல்லது ஏதோ ஒரு ரீதியில நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீங்க பாஸா ஃபெயிலான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஜெயம் கொண்டீர்களா? நல்லது. இந்த ஜெயம் கொள்ளுதல் என்ற வார்த்தையை கொஞ்சம் சரியா வளர்க்கனா நல்லது. அது யோவான் 16:33 உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஜெயம் கொள்ளுதல் என்ற வார்த்தை உலகத்துக்கு சரணடையாமல் வெற்றி கொள்வது என்று புரிந்து கொள்ளுங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த செய்தி அதுதான். உலகத்துல மனசு வச்சா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துல போனோம்னா பரலோகத்துக்குள்ள மனசை வைக்கணுங்கிற செய்திகளை பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த தொடர்ச்சி தான். அப்ப உலகத்துக்கு சரணடைய கூடாது. யாக்கோபு 1:27 சொல்லுது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்வதுதான் மாசு இல்லாத பக்தி. 1 யோவான் 2:15 உலகத்துல உள்ள அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்துல அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு கிடையாது. யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு ரோதனம் பகை என்று அறியீர்களா அப்படின்லாம் நாம வசனத்தை படிக்கிறோம். என்ன புரிஞ்சுக்க? பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா, தகுதி அடையணும்னா மனச பரலோகத்துல வைக்கணும், பரலோகத்துக்கு ஏற்ற கனி இருக்கணும், பரலோகத்தை குறித்த நாட்டம் தேட்டம் இருக்கணும், சரீரத்தை போற ஆசை இருக்கணும், உலகத்துக்கு சரணடையாத அனுபவங்கள் இருக்கணும்னு சிறந்து பாத்தீங்கல்ல. பெரும்பாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு புதுமையா இருக்கலாம். இதுதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம். நம்ம அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து சீர்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள்னால் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். 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 தேங்க்யூ பாஸ்டர். இப்போ ரொம்ப அழகா பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா? நீங்க உங்களுடைய சபையில இந்த டீச்சிங், இப்ப எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் வந்து டீச் பண்ணுவாங்க, ஓகே, வசனத்தை அழகா போதிப்பாங்க. உங்க சபையில பைபிள் ஸ்டடி அந்த மாதிரி எடுக்கணும்னா அது பாஸ்டருடைய நம்பரே கீழே போடுறேன், இங்க கால் பண்ணுங்க, ஓகேவா? இது வந்து விளம்பரம்லாம் கிடையாது, நான் மனசார அவரும் எதுவும் சொல்லல, ஓகே, நான் இது பண்றேன், ஓகேவா? இங்க கால் பண்ணுங்க, அவர் வருவார். சரி, நம்ம பார்த்தோம் இல்லையா யார் பரலோகத்துக்கு போவாங்க? முதல்ல வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறவங்க, அதே மாதிரி இயேசு கிறிஸ்தனுடைய போதனையில இருக்கிறவங்க,
நீதிமான்கள், ஓகே, இப்படி கனி கொடுக்குறோம், கனி கொடுக்குற ஜீவியம் இருக்கணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, இப்படி எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு நேரா போகலாம். மாஸ்டர், இப்போ நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசி இல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர் இல்ல, அப்போ ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தனித்தனியா அழைப்பு இருக்குல்ல பாஸ்டர். அந்த அழைப்பை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அழைப்பு உறுதியாக்குறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு, ஓகேவா? பிரதான அப்போஸ்தலர். அப்ப அந்த அழைப்ப என்ன அழைச்ச அழைப்பு ஏது, ஓகேவா? அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி உறுதி பண்ணிக்கிறது, அது சொல்லுங்க. அதே மாதிரி எல்லாருமே ஆத்மாதான் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா. நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அழைப்பு என்ற வார்த்தை நாம் கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்க, என்னுடைய அழைப்பு என்ன என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறோம், பலவேளை நாம் குழம்பி விடுகிறோம் என்பது பொதுவான ஒரு விஷயம். இந்த அழைப்பு என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்ன லூகாஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, நீதிமான்களை இல்ல பாவிகளைய மனம் திரும்ப அழைக்க வந்தேன், இங்கே ஆரம்பிக்கிறது. எந்த பாவி என்கிற லெவல்ல இருந்தாலும் அவர்களுக்கு மனம் திரும்பவும் தேவ சித்தம் செய்யவும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதியிலே நீங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே, சிலருக்கு மட்டும் அழைச்சிருக்கிறார், சிலர் அழைக்கவில்லை என்று நீங்கள் நினையாதபடி எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல அவர் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு சொல்றதுல இருந்து, அவருக்கேற்ற பரிசுத்தமாய் இருக்கும்படி எல்லாருமே அழைக்கப்படுகிறார். பொதுவான அழைப்பு இது, காமனான லெவல்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருக்கு மட்டும் அழைப்பு இருக்கு, இவருக்கு இல்லைன்னு நீங்க சொல்லப்படாது. எல்லாருக்குமே பொதுவான அடிப்படை அழைப்பு இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ரோமர் 1:2 பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் எழுதுகிறதாவது இல்லையா? எல்லாரும் அந்த சபையார சேர்த்து மொத்தமா தான் சொல்றாங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும். இப்ப மத்த 20ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இப்ப அடுத்த எல்லைக்கு வர்றோம். எல்லாரையும் தான் கூப்பிட்டு வச்சார். ஆனா கூப்பிட்டு வச்சாலும் சிலரை தேவன் தனிமைப்படுத்தி பிரித்து சற்று சிறப்பான ஒரு காரியத்துக்கு தெரிந்து கொள்ளுகிறார் என்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனித்துதான் ஆக வேண்டும். எல்லாரும் அழைச்சோம், ஏன் எங்களை எல்லாம் தெரிஞ்சு கொள்ளல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதிலை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென தெரிந்து கொள்ளுகிறார் என்று வாசிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிட்டு அழைச்சாலும் எல்லாருக்குள்ள இருக்க பக்தி அவ்வளவு சிறப்பானதா இல்லை. அது ஓரளவு நமக்கு தெரியும்ல. பொதுப்படையிலே ஆமா எல்லாரும் வர்றாங்க, கூட்டத்துக்கு வர்றாங்க, ஆனா சிலர் மட்டும்தான் கொஞ்சம் உருப்படியா இருக்கிறாங்க, பொதுப்படையா சொல்லுவாங்க. சரி, அப்ப அப்படிப்பட்டவர்களை தேவன் கவனிக்கிறார். நல்ல கவனிக்கணும். எல்லாரையும் அழைத்தார், அடுத்தது அவருடைய நடவடிக்கையை கவனிக்கிறார், அவருடைய பக்தியை கவனிக்கிறார். கவனித்து அடுத்த எல்லைக்கு தான் அவர் தெரிந்து கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மார்க் 3ஆம் அதிகாரம் 14 வாசிச்சுட்டே போனா, நிறைய பேர் அவரை பின்பற்றி இருக்காங்க. அவர்களுக்குள்ள இருந்து 12 பேரை அவர் தெரிந்தெடுக்கிறார், தனியா தெரிந்து. அடுத்த ஒரு எல்லைக்குள்ள வர்றோம். ஊழியத்தினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இங்கே வருகிறோம். சரி, இப்போ 12 பேரை தெரிந்தெடுத்து தன்னோடு கூட இருக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்க பிரசங்கம் பண்ணணும், பிசாசை விரட்டணும்னு சொல்லி அதிகாரமுடையவர்களா ஏற்படுத்தினார் என்ற காரியத்தை பார்க்கிறோம். இங்க இயேசுவுக்கு பின்னால எல்லாரையும் அப்படி செய்யவில்லை. அதுல 12 பேரை மட்டும் தெரிந்தெடுத்தார். அதுக்கு சில சிறப்புகளை ஆண்டவர் பார்த்திருப்பார். அப்படிதான் செஞ்சிருக்க முடியும். இது புரிந்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துல, சபை ஊழியத்தின் எல்லைக்குள்ளே வருகிறோம். ஆண்டவருடைய ஊழிய எல்லை, விசுவாசிகளா எல்லாரும் அடுத்த ஒரு எல்லைக்குள்ளே வரும்போது சிலரை முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும் அப்படின்னு ஒரு 3 பிரிவை முதலாவது குறிப்பிடுகிறார். இந்த சபையினுடைய அஸ்திபார உபதேசங்களை கொடுத்து நடத்துகிற அதிகாரமும் அங்கீகாரமும் தகுதியும் உள்ள ஒரு 3 பிரிவாரை இங்கே குறிப்பிடுகிறார். அதுக்கு பிறகுதான், இதன் பிறகு அற்புதங்களையும் பாசைகளையும் தீர்க்க தரிசனமா மற்ற காரியங்களா ஆளுகைகளா அப்படி எல்லாம் போறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தில் நிறைய பகுதி இருக்கிறது. ஆனால் இந்த அஸ்திவார பகுதிக்கு அன்று ஒரு 3 தலைப்புள்ளவர்களை தனியா பிரிச்செடுக்கிறார். மற்றவர்கள் அதுக்கு பக்கத்துல வேலை செய்யறாரு. ஏதோ ஒரு ஆள் ஜெபம் பண்ணி வியாதி சுகமாச்சுன்னா உடனே அந்த ஆள் தேவனுடைய சபையை ஸ்தாபித்து விட முடியாது.
2 தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு சொன்னா உடனே அவர் தேவனுடைய சபையை ஸ்தாபித்து விட முடியாது, அதை அவர் செயல்படுத்த முடியாது. இது மாதிரி இயேசு ரட்சிக்கிறார், இயேசு மன்னிக்கிறார்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதனால ஸ்தாபிச்சிட முடியாது. இதெல்லாம் ஊழியத்துல பயனுள்ள அவசியமான செய்தி தான், அதையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க முதலாவது சபையின் அஸ்திபார அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவாரை தேவன் ஏற்படுத்துகிறார் என்பது மிக மிக முக்கியமானதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்ப நம்முடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதை எப்படி நான் அறிந்து கொள்வது என்கிறது தான். அழைப்பு இருக்குது, பொதுவா அழைச்சனால்தான் நான் அந்த மார்க்கத்துல இருந்து இப்ப ஆண்டவர்கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டோம். அடுத்தது எனக்குள்ள இப்படி சில காரியங்கள் நடக்குது, ஜபிச்சா சுகம் ஆகுது, பேய் போகுது, அது ஏதோ இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்படி பல காரியம் நடந்தாலும் என்னுடைய அழைப்பின் எல்லை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு பலவேளை நாம் திணறி விடுகிறோம்ங்கிறது உண்மை. அதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். எவ்விதமாக அவர் இந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறார்? பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் உள்ள ஜனங்கள் சாமுவேல் ஒரு தீர்க்க தரிசிதான் என்று தானாக அறிந்து கொண்டாரு, எல்லாருக்கும் விளங்கினது அப்படின்னு இருக்கு. பாத்தீங்களா, நான் ஒரு தீர்க்க தரிசின்னு அவர் சொல்லிட்டே தெரிஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். தானா விளங்கினதுன்னு இருக்கு. இந்த மனுஷன் ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்காரு, இவருக்கு என்ன கொடுத்திருக்காருங்கிறத மற்றவர்கள் விளங்கி கொண்டார்கள், மற்றவர்களும் விளங்கி கொண்டார்கள். இந்த சாமுவேலை வழங்கி கொண்டார். ஒரு கட்டத்துல எப்பா சொன்ன நடந்துடுது, சொன்ன மாதிரி நாங்களும் அப்படிதான் ஊழியர் சூழ்நிலையில நாங்க வரும்போது, நானே வரும்போது ஆமா அப்படி சில காரியம் நடக்குது இல்ல, அதோ நடக்குது, ஓகே ஏதோ ஆண்டவர் செய்யறார், சில அங்கீகாரம் தர்றார், சில அதிகாரங்களை தர்றாதுங்கிறத விளங்குறதுனாலதான் அடுத்த எல்லாம் துணிஞ்சு கால் வைக்க முடியும். எங்களுக்கு ஏற்கனவே ஆமா நான் எத்தனை தடவை ஆண்டவர் செஞ்சிருக்காருல்ல, அந்த விசுவாசத்துல அடுத்தபடி வைக்கிறோம். நல்லது. அப்ப இப்படி சில காரியங்களை அவர் செய்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த ஆவியின் வரங்களை பற்றி சொல்லியிருக்கு. ஆமா, அது ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம்னு நிறைய வரங்களை சொல்லியிருக்கு. வரங்களை சொல்லிட்டு இந்த வரங்கள் அவனுடைய ஊழிய பிரயோஜனத்துக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு ஆள் கொத்தனார் வேலைன்னா, நம்ம வீடு கட்டுறவர்னா அவர் கரண்டி சுத்தியல் இதெல்லாம் கொண்டு வர போறாரு, அவர்கிட்ட அந்த ஆயுதம் இருக்கு. மர வேலைக்கு வர்றவரு அதுக்குரிய ஆயுதங்களை கொண்டு வர போறாரு. எலக்ட்ரீஷியன் வந்தா ஸ்க்ரூ டிரைவரு அந்த மாதிரி கட்டிங் பிளேயரை கொண்டு வர போறாரு. எலக்ட்ரீஷியனா வர்றவரு கரண்டியும் சுத்தியலும் கொண்டு வர மாட்டார்ல. மர வேலை செய்யறவரு எலக்ட்ரீஷியனுக்குள்ள மல்டிமீட்டரும் மற்ற எதுவும் கொண்டு வர மாட்டார். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்குரிய ஆயத்தை எடுத்துட்டு வர்றாங்க, அதை பாதுகாப்பா வைக்கிறாங்க. அதுதான் அவங்ககிட்ட ஜீவன், முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரிதான் இப்ப விசுவாசிங்கிற எல்லையிலிருந்து தேவனுடைய ஊழியத்தின் சிறப்பாய் ஒரு எல்லைக்கு பிரித்தெடுக்கும் போது அதுக்குரிய ஆயுதங்களை கொடுக்கிறார். அந்த ஆயுதங்கள் செயல்படுவதை ஆவியானவர் தான் அதை கொடுக்கிறார். அந்த ஆயுதத்தை அது செயல்படுவதை பார்க்கும்போது இவருக்கு தெரியுது, நான் இந்த ரீதியிலே தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த திசையில தான் அவர்கள் பயணிக்கிறார்கள், பயணிக்க வேண்டும் என்பதை இங்க விளங்கிடணும். அப்ப என்ன விளங்கிட்டோம்? எல்லாரும் அழைச்சார், பரிசுத்தமா இருக்குதான் அழைச்சார். ஆனா எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவு சிறப்பா இல்லை. அதுல சிலரை அவர் பார்த்தார், சரி இது கொஞ்சம் உபயோகமா இருக்கட்டும், ஏன்னா அதை தனிமைப்படுத்தி. இப்ப நீங்க மார்க்கெட்ல போய் கத்திரிக்காய் எல்லாம் கூட்டி போட்டிருக்கு, அதை பார்த்து பார்த்து திருக்கி ஒருட்டி புரட்டி அல்ல அது இருக்கா இது இருக்கான்னு பார்த்து தானே நீங்க கூடையில எடுத்து போடுறீங்கல்ல. இது மாதிரிதான் அவர் அப்படித்தானே பார்க்கணும், நம்ம போல பார்க்கணும்ல. கொஞ்சம் பார்ப்பார், பரவாயில்லையா இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, இதுக்கு கொள்ளலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற. இப்படி பிரிச்சு எடுக்கிற. பிரிச்சு எடுத்து அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்கார். இவனுக்கு இந்த ஆயுதம் பொருத்தமா இருக்கும், இந்த ஆயுதம் இவனுக்கு சரியா இருக்கும். அவர் அதை என்ன விரும்புறாரு, அவர் தான் பகிர்ந்து கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். இதன் மூலம் அழைப்பின் அடிப்படையை நாம் உறுதிப்படுத்தி கொள்கிறோம். நல்லா புரியுங்க, தேவன் என்ன எப்படி பயன்படுத்துகிறார், என்ன நம்ம அறியாமலே அது நடந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒண்ணு செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லையே, இப்படி ஒண்ணு நடக்கணும், அப்படி அவர் செஞ்சு அப்ப அவர் தான் செய்யறாரு என்ன கொண்டு, ஓகே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை ஃபாலோ பண்ணுவதுதான் சிறப்பான காரியம், முதலாவது விஷயம். ஆனா இங்க இது எப்படி மென்மையா நீங்க போனோம்னா, நீங்க யோவான் 15:16 ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கனி கொடுக்கும்படியும் அந்த கனி நிலைத்திருக்கிறோம் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்க நல்ல கவனிங்க. எனக்கு அப்போஸ்தலர் ஆகணும் நீங்க ஆசைப்படுறதுனால அப்போஸ்தலர் ஆகிட முடியாது. தீர்க்கதரிசி அல்லது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்லாம் இந்த காலத்துல நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இது நீங்க ஆசைப்படுறது இல்ல, இது அவருடைய ராஜ்யத்துக்கு வேலை.
அவர் தான் பார்த்து யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு எடுக்கணும். அது நம்ம ஆசைப்பட்ட நாள்ல கிடைக்கிறது இல்லை. பல வேளை அப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள்னு சொல்லியிருக்கு, அப்ப எல்லாருமே தீர்க்கதரிசி ஆயிரலாம்னு நினைக்கிறீங்க. அது ஒரு சரியான ஐடியா இல்ல. அதுக்கு முன்ன ஒரு விஷயத்த நான் சொல்லணும், அதுக்கு சொல்லிட்டு நீங்க இங்க வரலாம். ஆவறதுக்கு இப்ப கிளாஸ் ஐயா அதுதான் பேச அதுதான் சொல்ல வந்து பிரதர் துறை. அது என்ன விஷயம்னா, ஆமா தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு பயிற்றுவிக்கிறேன். நான் பேர் ஒன்னும் சொல்ல, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். தீர்க்க தரிசிகளை அதுக்கு ஏற்பாட்டுல இருந்து தீர்க்க தரிசியின் புத்திரர்கள் இருந்தார்கள்ங்கிற அந்த பகுதிகளை எடுத்துட்டு வந்து இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எனக்கு அது புரியல. என்னப்பா இது, ஆவியானவர் வர்றாரு, அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு, இது நம்ம ட்ரெயின் பண்றப்ப ஆவியானவரே நம்ம தான் பிரேக் போட்டு நடத்தணும் போல் இருக்கு, இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும். நிச்சயமா இல்ல, நெவர். அதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யல, அது சரியில்லை. சோ தீர்க்க தரிசனத்துக்கு பயிற்சி எடுக்க முகாம் போறாங்க, அற்புத சுகமளிக்கிற முகாம் வைக்கிறாங்க. இப்ப எல்லாம் இன்டர்நெட்ல படு மோசமா வருது. இவ்வளவு ஒரு ஃபீஸ் போட்டுற 1000 ரூபாய் ஒருத்தனை விட்டு இந்த ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்ட்டு ஒவ்வொருத்தனுக்கு பரிசுத்தாவி கொடுக்கிற ட்ரைனிங், ஏகப்பட்ட மோசடிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ராட்லண்ட்ல யாருமே தயவுசெய்து சிக்காதுங்க. சோ இப்ப தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஆசைப்படப்படாதான் நீங்க கேக்குறீங்க. அதுக்கு முன்ன ஒரு காரியத்தை நீங்க புரியணும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், எனக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப வந்து நீங்க கனிகளை எப்படி எனக்கேற்ற கனி அப்படியே கொடுக்கறத பார்த்து அடுத்தது உங்களுக்கு நான் என்ன செய்யறது, நான் தான் முடிவு எடுக்கணும். இதான் விஷயம். ஒரு சந்தர்ப்பத்துல இயேசுநாதர்கிட்ட சீடர்கள் கேட்டாங்க, என்கிட்ட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேக்குறேன். பண்ணணும்னா ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒரு எஜமா இருக்கிறான், அவன் வந்தா எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணலாம் வேலைக்காரன்னு சொல்லுவான், அவன் ஆயத்தம் பண்ணுவான். சரி ஆயத்தம் பண்ணியாச்சு இல்லையா, நீ கூட உட்காந்து சாப்பிடுவேன்னு சொன்னா அதையும் சொல்ல மாட்டான், நான் உட்காந்துருக்கேன் எனக்கு சாப்பாடு விளம்பப்பா. சரி எல்லாம் முடிச்சுட்டா நீ சாப்பிடுன்னு சொல்லுவானான்னு தெரியாது, எழுப்பி போவானான்னு தெரியாது. அவர் சொல்றாரு, எங்க கடமை மாத்திரம் செஞ்சோன்னு சொல்லுங்க, நீங்க அதுக்கு மிஞ்ச ஒண்ணு நீங்க ஆசைப்பட்டு ஆண்டவர் படிச்சு கொடுக்காதான் அஸ்திபாரத்துல வர்றேன்னு நீங்க வந்து இந்த மாதிரி கடமையை மட்டும் செஞ்சோன்னு சொல்லி தாழ்மையோட கண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியமா கவனிங்க, நீங்க கண்ணி கொடுக்கறதுல தான் கவனமா இருக்கணுமே தவிர தயவு செய்து அதுக்கு வெளியே போகாதுங்க, அது ரொம்ப டேஞ்சர்ல கொண்டு முடியும். இந்த கண்ணி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்கள் செல்லும் போது நம்முடைய மனமும் தேவனுடைய மனமும் இணைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல வர்றோம். அவருடைய நினைவு நம்முடைய நினைவு, அவர் விரும்புறத நம்ம உள்ளத்துல வருது. இப்பதான் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அவர் சொல்றாருல, இந்த நாட்டை நம்ம சுயத்துல வரல, அவரிடத்துல இருந்து வந்து ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே அது விதைக்கப்படுகிறது. உள்ளத்துல நமக்கு அப்படி ஒரு ஆசை வருது. இதுவரை வரலங்க, பயமா இருந்து பல விஷயங்களை குறித்து நமக்கு பயம், தைரியம் கிடையாது. நினைச்சே பார்க்கல, சில ஊழியர்கள் நான் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன நினைச்சு பார்க்கல. அவர் நமக்குள்ள உண்டாக்குறார் கிரியை, சிந்தையை, விருப்பத்தை. அப்படித்தான் நாடுகள் ஆவியானவருடைய அனுபவத்துக்குள் செல்லும் போது அந்த நாட்டத்துக்குள்ள வாருங்கன்னு சொன்னாரே தவிர, நீங்க கனி கொடுக்காம இருந்துட்டு தகுதி இல்லாம இருந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட ட்ரைனிங் சென்டர் போய் நீங்க இதை அடைய முடியாது. ரொம்ப ஆபத்தான இந்த நாட்கள்ல நடக்கிற ஒரு காரியம் என்பது அறியணும். ஏன்னா கனி கொடுக்கலன்னா அறுத்து போட்டுருவாரு. அப்புறம் எப்படி நீங்க ஆண்டவருடைய ஒழித்துக்கு வருவீங்க? கனி கொடுத்தா தான் வச்சிருப்பேன் என்ன சொல்ற. அப்ப கனி கொடுத்தல் தான் மிகவும் அடிப்படை. அந்த கனி கொடுத்தலில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆவியானவர் அது 1 Corinthians 12:7-11 சொன்ன மாதிரி அந்த அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்ப பல ஆயுதங்கள் அவனுடைய இவனுக்கு தான் கொடுக்கணும். சில நான் பார்த்திருக்கேன், பல ஊழியத்தின் சூழ்நிலையில் வந்து எனக்கு ஒரு ஊழியக்காரரை குறித்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் ரொம்ப வறுமையா இருந்தேன், கடினமான ஒரு சூழ்நிலை, ஆண்டவரை உண்மையா சேவிச்சேன். அந்த சூழ்நிலையில வீட்லயும் வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்கும். அந்த நேரம் ஒரு மனுஷன் திடீர்னு வந்து நிற்கிறான். இவர் இந்த ஊழியக்காரர் இப்போதான் திட்டுகிறவன், தூஷணம் பண்றவன், அவன் வந்து நிக்கிறான். ஏய் பிரசங்கி வா, என் மனைவி மரிச்சு போனா, நீ வந்து ஒண்ணு சிவம் பண்ணி அதை அடக்கம் பண்ணணும். இவருக்கு ஒன்றும் வழங்கல. அவன் இறந்து போனா அடக்கம் பண்ணான் தான், வேற மார்க்கத்தை சேர்ந்தவா, இதுக்கு நான் இதுக்கு போய் அங்கே ஜெபம் பண்ண எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இவர் குழம்பி போனார். அவன் ரொம்ப கடினமான மனுஷன். அந்த மனுஷன் சொல்றான், அந்த என் மனைவி உயிரோட இருக்கும்போதே சொன்னா, சோக்கடா இருந்தா அந்த பாஸ்டரை கூட்டிட்டு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா. நான் கேட்கல, அதெல்லாம் போகக்கூடாது, நீ அவருக்கு வரக்கூடாது, ஒரு நாஸ்திகன், ரொம்ப கடினமான மனுஷன். அப்படியே இருந்துட்டு பிறகு இறந்து போனான். இறந்து போன பிறகு அப்போ இறக்க வேலை மனைவி சொன்னாலும் நான் செத்து போவேன், நான் செத்த பிறவாவது அந்த பிரசங்கியார கூட்டிட்டு வந்து ஒரு சிவம் பண்ணி நான் அடக்கம் பண்ணிருங்கன்னு அவ சொல்லிட்டு இறந்து போயிட்டா.
உயிரோட இருக்க வேலையாவது அவருக்கு விருப்பத்தை நான் நிறைவேற்றல, செத்த பிறவாவது அதை செய்வோமேன்னு எனக்கு தோணிச்சுது. அதனாலதான் ஒன்ன வந்தேன், என் பிரசங்கி வா நீ வந்து ஒரு சிவம் பண்ணு அடக்கம் பண்ணிடலாம். சரி, இவன் போகலன்னு அடிப்பான், அது வேற பிரச்சனை. அவர் போறாரு, அங்க போய் பாடி எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா ஒரு ஆள் வரணும்ட்டு காத்துட்டு இருக்காரு. நான் வந்து பிரசங்கியார் வரணும்னு காத்து இருக்கேன். நான் புருஷன் போனானே வரேன். அவர் அங்க போனாரு, ஜோம் பண்ண ஆரம்பிச்சோன்னு ஆவியானவர் சொன்னாரு அந்த பொம்பளைக்கு தலையில கைய வையணும். இவர் தலையில கை வச்சோன்னா பாடியா இருந்து எழுப்பி உட்காந்துட்டு பெரிய அற்புதமாயிட்டு. அவர் சொன்னாரு எங்களுக்கு சமையல் பண்ண வேண்டிய அவசியமே வரல, எல்லாரும் காலையில மத்தியானம் என்ன வேணும் பாருங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும்படி செய்தார், ஊழியத்துக்கு வழி திறந்தது, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் சந்திச்சுட்டார். சோ யார் யாருக்கு என்னென்ன அவருக்கு தெரியுது, அப்படி எல்லாம் அற்புதமாய் செயலாற்றுகிற தேவன் என்பதை இங்க விளங்கிக் கொள்கிறோம். இனி இன்னொரு செக்ஷனுக்கு வரணும். இது என்ன செக்ஷன்னா, சிலர் வந்து வேலை செய்யறாங்க, பார்ட் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. வேலை செய்யறாங்க, வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறான். அப்போ நான் பார்ட் டைமா ஊழியம் செய்யணுமா, இதை நம்ம சொல்லிடலாம். பார்ட் டைமா ஊழியம் செய்யணுமா இல்ல ஃபுல் டைமா ஊழியம் செய்யணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள வர்ற ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஏதோ சமயம் கிடைக்கலாம் செய்யறாங்க, ஆனா தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இவ ஃபுல் டைமுக்கு வரணுமா என்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பிராக்டிகலா பேசுறதா இருந்தா நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். பொதுவா கடந்த காலத்துல இந்த மாதிரி பார்ட் டைம் ஊழியம் செஞ்சுட்டு ஃபுல் டைமுக்கு வந்தவங்க இந்த டைப்ல தான் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க ஏதோ ஊழியம் செஞ்சு வேற வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாங்க, அதுக்கு கூட இந்த ஊழியத்தின் சில பகுதிகளை செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி வரும்போது சில சந்தர்ப்பத்துல அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஊழிய ரீதியில் அதிகமா ஜெபிக்க வேண்டியிருக்கும், அதிகமா தியானிக்க வேண்டியிருக்கும், ஒரு ஆவியானவராலே ஒரு நெருக்கம் இருக்கும். அது செஞ்சா வேப்பங்கா மாதிரியும் இதே செய்யணும் போல, எஸ் அந்த மனசு அப்படித்தான். அதை நினைச்சாலும் ஏதோ எவ்வளவு கோடி வரும் அல்ல லட்சங்கள் வரும் வருமானம் உண்டாக்குனாலும் அதை நினைச்சா வேப்பங்காயா இருக்கிறது மாதிரியும் இதுதான் டேஸ்ட், அப்படி ஒரு மனநிலை ஏற்படும். அடுத்தது இதுலயே அதிகமா செஞ்சு அதை செய்ய முடியாத சூழ்நிலையில் ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பாங்க, அதை குறைச்சிட்டு இங்க கொஞ்சம் கூட்டுவாங்க. இப்படி தேவன் எப்படி தெளிவாய் நடத்தி செல்கிறார் என்று பார்த்து புரிந்து நீங்கள் அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு கடந்து வருவது மிக சிறப்பு என்பது ஒரு முக்கியமான அபிப்பிராயம். ஏன்னு சொன்னா பல வேளை ஊழியத்தை நான் வேலையை விட்டுட்டு வந்தேன், அப்படி வந்தேன் இப்படி வந்தேன், ஐயோ இப்படி ஆகி விட்டதுன்னு சிலர் அறியாம புலம்புறாங்க. சோ அதனாலதான் இதை உறுதிப்படுத்துறதுக்கு இல்லையா, இதுக்கு உறுதிப்படுத்துறது உண்மையிலே நான் ஃபுல் டைம், மற்றது நான் சொல்லிட்டேன், ஆவியானவர் செயல்படுறார், வரங்களை தர்றாரு, சில அங்கீகாரம் தர்றாருன்னா நான் அந்த ஊழியம் செய்யணும் என்கிறது நமக்கு பல வழிகள்ல சொப்பனங்களை தரலாம், நமக்கே அது தெரியும், இதுதான் வாக்கியம் பண்ணி போயிட்டு இருக்கோம், மற்ற ஸ்டாப் இப்படிலாம் நிறைய சூழ்நிலை. ஆனா அந்த பார்ட் டைம் ஃபுல் டைம்ங்கிற விஷயத்துல வரும்போது சில வேளை சிலர் வந்து ஏதோ இங்க வந்து குதிச்சுட்டா ரொம்ப ஏதோ உயர போயிடலான்னு தவறான எண்ணங்களோட நிறைய பேர் குதிச்சிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. முதலாவது இது என்ன இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்குள்ள வர்றவங்க புரிய வேண்டிய சில விஷயம் இருக்கிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 6:6-8 வரை போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறதும் இல்லை, ஆனா ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது, உண்ணாவுக்கு அவர்தான் போதும் இருக்கக்கூடாது ஒரு அடிப்படை. முதலாவது இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தா இந்த அடிப்படை உள்ளதான் அவர் அநேக வேலை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீங்க போங்க வெள்ளியும் பண்ண எடுக்க வேண்டாம், உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் கேட்கிறார், உங்க தேவை சந்திக்கப்பட்டா, ஆமா எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி சாட்சி சொன்ன அனுபவங்கள் ஏற்கனவே இருக்கிறது. அப்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அத்தியாவசியமான காரியங்களை நாம் உயிரோட இருக்கணும், நம்ம ஊழியம் செய்யணும்னு நம்ம உயிரோட வச்சுதான் அவனை சாக முடியாதுல்ல, இது அவர் செய்வார் என்பதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், லூக்கா 10:3 ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புறேன் என்று ஆண்டவர் நம்முடைய சீசர்களை சொல்லி அனுப்புறத பார்க்கணும். அப்ப ஊழியவனை சொல்றது சிலுவை சுமப்பது. அது இன்னொரு வசனம் வந்து கோதுமை மணியானது சாகாமல் இருந்தால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்ப ஊழியங்கிறது ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல உள்ள ஒரு வேலை. அது கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்து பலன் கொடுக்கிறது மாதிரி ஒரு அனுபவம் என்பதையும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை அவர் கொடுக்கும் வரை நீங்க வெயிட் பண்ணணும். அதான் அதுக்கு விஷயம்.
அது உலக பாஷையில் சொல்லுவாங்க, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அது போல இந்த மனநலம் உங்களுக்குள்ள ஏற்படுறது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இல்லைன்னா தான் உங்களுக்கு அந்த ஐயோ விட்டுட்டு வந்துட்டேனே, அங்க எவ்வளவு வெள்ளம் தண்ணி மாதிரி அருவி பாஞ்சிட்டு இருந்தது பணம், இங்க வந்து இப்படி ஆயிட்டேன்னு உங்களுக்கு கவலை வரும். அந்த பக்குவம் எல்லாம் வந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனை கிடையாது. இப்ப பவுல எடுத்துக்கிட்டா நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அந்த பகுதி இப்படி வருது, அனனியாவே அவன் யூதருக்கும் இஸ்ரவேலருக்கும் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்னு சொல்றாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏதோ சேரி பகுதியில இருக்க 2-3 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல மாதிரி உள்ள விவகாரம் இல்லை. ராஜாக்களுக்கு சொல்லணும் சாதா விஷயமா? பிரஜாதிகளை விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்றதுன்னா சாதாரண விஷயமா? இஸ்ரவேலர்களை ஊழியத்துக்கு கொண்டு வர சாதாரண விஷயமா? ஆனா இப்படிப்பட்ட காரியம் செய்ய அழைத்திருக்கிறேன்னு அழைப்பை கொடுத்துட்டார். அழைப்பு அருமையானதுதான், நல்லதுதான், நல்ல காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த பவுலடியாருக்கு தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை பார்த்தா ஒரு கட்டத்திலே சொல்லுவார் பிலிப்பியர்ல, எனக்கு லாபமா இருந்த விளைவுல எல்லாவற்றையும் நான் விட வேண்டியதாகிவிட்டது, நஷ்டம் என்று விட வேண்டியதாகிவிட்டது, குப்பை என்று எண்ண வேண்டியதாகிட்டு. பார்த்தீங்களா, ஒரு காலத்துல அவரு பழைய யூதனா இருந்த காலத்துல தனக்கு, அதாவது ரோம அரசாங்கம் அவருக்கு தன்னுடைய குடிமகன் ஒரு அடிமை, அவங்கெல்லாம் அடிமையெல்லாம் ஆட்சி செய்யறாங்கல்ல, யூதரெல்லாம் அடிமையா இருக்கு, ஒரு அடிமை ஒருத்தனுக்கு தன்னுக்கு சமமான ஒரு அந்தஸ்து கொடுக்கணும்னா அவன் சாதாரணமானவனா இருக்க முடியாது. பணத்துல பெரியவன், படிப்புல பெரியவன், பதவியில பெரியவன், அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்டதான காரியங்களை அவள் கொடுப்பார்கள், அப்படிப்பட்ட ஒரு ஒரு குடியுரிமையை கொடுப்பாங்க. அப்ப அப்படி அவன் இருந்தான், முன்னால இருந்தான். இப்ப எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வருஷத்துல வரும்போது அந்த வசனத்தை நாம இங்கே ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாருல, அதை பார்த்து விட்டு செல்வோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தேவ தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவ புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கிளம்பினர். இந்நேரம் வர பசி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், நர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களா இருக்கிறோம். கைகளினால வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல எல்லாரும் துடைத்து போடுற அழுக்கை போலமானோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு வேலை எழுதவில்லை. நல்ல கவனிங்க, இது யாருன்னு சொன்னா அப்போஸ்தலர்கள். சபையில் ஊழியத்துல முதலாவது அப்போஸ்தலரை, 2வது, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டோம். அப்போஸ்தலர்கள் தான் இயேசுவின் சுவிசேஷ பணியில முதல் தரமானவர்கள். அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களாகிய எங்களை, என்ன மட்டும் சிங்குலர்ல பேசல, எல்லாரும் சேர்த்து பேசுறேன். இந்த அப்போஸ்தல அழைப்புக்குரிய நாங்க எப்படி இருக்கோம்னு பட்டியல் போட்டதை நீங்க வசனத்துல கேட்டீங்க. சோ இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஊழியத்துல இருக்கிறது. இதை நீங்கள் விரும்புகிறீர்களா, உங்களுக்கு இஷ்டப்படுமா என்கிறத கொஞ்சம் தெளிவாய் ஒரு நல்ல நிச்சயத்தோட அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது, ஆண்டவர் பல விதங்களை நடத்துகிறாரு, அதுக்கு பல நோக்கங்கள்லாம் இருக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இந்த அடிப்படையை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிந்து விட்டுதான் நீங்கள் கடந்து வர வேண்டும். அது வரைக்கும் வெயிட். உங்களுக்கு பிரச்சனை இருந்தா, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, இந்த இதை தீர்த்து தந்துடும், நான் உமக்காக வந்து விடுறேன், நம்முடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் அப்படியெல்லாம் ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறார்கள். என்ன கூப்பிட்டுட்டாரு, நான் தான் ஒரு ஆம்பளை, எல்லாரும் பொம்பளை, நான் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டா நான் வந்தா இது பொறுப்பெல்லாம் செய்தார், அப்ப இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யும். எஸ், ஏற்பாடு செஞ்சாரு, அவர் போனார். அல்ல, ரொம்ப அருமையா இருக்கு பத்தியலா, இதுக்கு செய்யுங்க. அதுக்கு அதுல ஒரு தெளிவு தாங்க, எனக்கு இல்லைன்னா நான் வர முடியாது, அது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று செஞ்சிருக்காங்க. அப்ப ரொம்ப நிதானமா இதை செய்யணும். அப்ப ஒன்று, எல்லாரும் ரட்சிப்புக்கு அழைக்கப்படுகிறோம், பரிசுத்தவான்களா அழைக்கப்படுறோம். ஆனா நம்முடைய கனிகளையும் குணங்களையும் தகுதியும் பார்த்துதான் அடுத்த எல்லைக்கு சிலரை அவர் தெரிந்தெடுக்க முடியும். தெரிந்தெடுக்கும் போதும் ஆவியானவர் இவனுக்கு இன்ன வரம், இன்ன ஆயுதம் தகுதி என்று சொல்லி ஆயுதங்களை கொடுக்கும் போது நம்முடைய அழைப்பை தானாகவே நாம் உணர்ந்து கொள்ளும். அதான் விஷயம். தானாகவே நம்முடைய அழைப்பை புரிது. இது மத்தவங்க சொல்லாண்டா, நீங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அழைப்பு எனக்கு தெரியும். இப்ப நான் ஊழிய சூழ்நிலையில பல நிலையில நிற்பேன், என்ன ரொம்ப பொக்குவாரு, அப்படியா உங்களுக்கு அப்படி இப்படி இங்க வாருங்கள் அங்க செய்யுங்க. நான் சொல்லுவேன், நீங்க என்னதான் பொக்கினாலும் என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும், எனக்கு தந்திருக்கிற எல்லை எதுவோ அதை ரொம்ப கணிச்சு நான் அந்த எல்லையில நிக்கதான் நான் பிரயாசப்படுவேனே தவிர நீங்கெல்லாம் என்ன உயர்த்துற அளவுக்குலாம் நான் வர முடியாது, எனக்கு எல்லை தெரியும் அப்படின்னு நான் ஹம்பிளா, அதனாலதான் இத்தனை வருஷம் அப்படியே நின்றுடுவேன். சில வேளாண் சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு பிழைக்க தெரியாது. ஆமா, அந்த ஆளுக்கு இருக்க திறமைக்கு, இந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய தாளந்துகளுக்கு ஒரு எங்கேயோ இருந்திருக்கணும், இந்த ஆளுக்கு பிழைக்க தெரியாதுலாம் கிண்டலா சொல்லியிருக்காங்க.
புரியுது. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஆண்டவர் இருக்க சொல்ல இடத்துல இருக்கணும். அவர் சொல்லதை மிஞ்சி நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். கண்டிப்பா. எனக்கு ஒண்ணு மதிப்பையோ மரியாதையோ கௌரவத்தையோ ஸ்தானத்தையோ எவ்வளவு ஸ்தானங்கள்லாம் வந்திருக்குங்க, அதெல்லாம் தேட விரும்பல. வேண்டாம், நைசா நழுவி போயிடுவோம். அப்படித்தான் கடந்து வரும். ஆக முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது இந்த காரியங்களை நீங்கள் கவனத்துல கொள்ளுங்கள். உங்களுக்கு மனோயியல் ரீதியில் ஆழ்ந்த பக்தி, நல்ல ஜப அனுபவம். இன்னும் தெளிவா சொன்னா முழு நேர ஊழியத்துக்கு வர்றவங்க அதிகமா ஜபிக்கிறவர்களா இருக்கு. அது ஏதோ நீங்க கூட்டத்துக்கு கொஞ்ச நேரம் வந்து ஜபிக்கிறது அரை மணி அப்படி கிடையாதுங்க. எப்போதும் ஜபத்தில் தரித்திருக்கக்கூடிய, ஜபித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில. ஏன்னா தேவன் நடத்துகிற விதமா எல்லாம் நடக்கணும். எதிரில் வருகிற சாத்தானுடைய சூழ்ச்சிகளை தாண்டி போகணும். இங்க எதுவுமே திறந்து கிடக்கல. ஃபைனலா ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த சப்ஜெக்ட்ல. இஸ்ரவேலர்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து ஒண்ணும் கிடையாது, வாழ்வாதாரத்துக்குள்ள வாய்ப்பு கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஆண்டவர் வானத்துல இருந்து மன்னா பொழிஞ்சுதான் அவர்களை நடத்தினார். கண்மலையில இருந்து தண்ணீர் உண்டாக்கிதான் அவர்களை நடத்த வேண்டியதாயிடுச்சு. அப்படின்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, மிராக்கிள் மினிஸ்ட்ரின்னு நினைச்சிருக்கேன். எல்லாம் மிராக்கிளஸா தான் நடக்கணும். நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய எல்லாம் அப்படிதான் தேவன் செய்வார் என்ற விசுவாசம், ஜபம், அர்ப்பணம், எதையும் தாங்க எதையும் நான் சொல்லிட்டேன். தன்னை தான் வருது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு வசனம் முன்னால வருது, ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு விட்ட வருகிறான், அவன் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ கற்பனைகளை கடைப்பிடி, உனக்கு கொடுத்த கற்பனையை கடைப்பிடிச்சா நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லிட்டான். ஆனா இன்னும் விடல, இன்னும் இடத்துல என்ன குறை உண்டுன்னு பின்னும் கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானதெல்லாம் வித்து தரித்திரம் இருக்க கொடு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவான்னு சொல்லிட்டார். நல்லா யோசிங்க நீங்க. எல்லா பெரிய அவன் பெரிய ஐஸ்வர்யவான் ஓடி போயிட்டான்னு அடுத்த பாக்குறோம். அவன்கிட்ட பரவாயில்ல, நீ பழைய பாட்டு கற்பனையை கடைப்பிடிச்சு நித்திய ஜீவன் இருக்கு, இன்னும் மேலானது வேணுமா? ஓகே, என் பின்னால வந்துரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவை எடுத்துட்டு வா. எப்படி இருக்கு பவுல பாரு, எல்லாம் விட்டுட்டு அவர் சிலுவை எடுத்துட்டு போனார்ல. சிலுவை எவ்வளவு ஆறுகளால் வந்த மோசம், தரித்திர கலர்களால் வந்த மோசம், கப்பல் வந்த மோசம், வனாந்திரத்தில் வந்த மோசம், பெரிய பட்டியல் போடுவார், நமக்கு தெரியும். இதெல்லாம் பாடுபட வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெளிவு மனநிலை இருந்தால் நீங்கள் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அழைக்கப்படுகிறீர்கள். உங்களை பண்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார்னு நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆண்டவருடைய பாதை சிலுவை இருக்கும், சில வேளை மேன்மையா இருக்கலாம். எந்த சூழ்நிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வார்த்தைகள்னால் உங்களை தேவன் வழி நடத்துவாராக. ஆமென். 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 நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர். பாஸ்டர், அடுத்த கேள்வி என்னன்னா, திருவிருந்து யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்ங்கிறது ஒரு மிகவும் ஆழமான, இன்றைய சூழ்நிலையில் மிக சிக்கலான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறீர்கள். கண்டிப்பா இது நாம் அறிஞ்சிருக்கணும். கடந்த நாளில் நானும் இன்னொரு ஊழிய சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலைக்கு ஒரு இல்லத்தை குடும்பத்தை சந்திக்கும் போது அந்த ஒரு சகோதரர் கேட்ட ஒரு கேள்வி. அவர் சர்ச் ஆஃப் இந்தியா பேக்ரவுண்ட்ல இருந்திருக்கிறார். வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு ஆவிக்குரிய சபையில பங்கெடுத்து ரொம்ப 30 வருஷமா என்ன சொன்னார். இப்ப ஊருக்கு வந்துட்டார். குடும்பத்தாரெல்லாம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அனுபவத்துல இருக்கிறதுனால அங்கதான் போகணும், அங்கதான் கர்த்தருடைய பந்தி எடுக்கணும் அப்படின்னு நல்லா இருக்குது. ஆனா இவர் சொல்றாரு என்கிட்ட, என்னமோ எனக்கு இதுல எடுக்கலாமா, இத பங்கெடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஒரு நிச்சயம் இல்லாம இருக்கிறேன். நீங்க ஊழியக்காரர் வந்திருக்கீங்கல்ல, நீங்க அதுக்கு ஒரு வழக்கத்தை சொல்லுங்கன்னு எனக்கிட்ட கேட்டேன். இப்ப மீண்டும் நான் அதை நினைவு கூறுகிறேன். சமீபத்தில் தான் நடக்கும். மீண்டும் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பாக்குறேன். கர்த்தருடைய பந்தி யார் பங்கெடுக்கணும், எப்படி பங்கெடுக்கணும்ங்கிற சில அடிப்படை கேட்குறீங்க. கொஞ்சம் நிதானமா சொல்லணும். அவசரமா சொல்லிட்டா தப்பா இடப்படாதுன்னு நான் பயப்படுறேன். ஏன்னா இன்னைக்குரிய சூழ்நிலை அப்படி இருக்கு. முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கிறிஸ்தவ மார்க்கத்துல நிறைய கிறிஸ்தவ சபை பிரிவுகள் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கர்த்தருடைய பந்தி அல்லது திருவிருந்து, ராபோஜனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதை எப்படி செய்வாங்கன்னு நான் சொல்றேன், நடக்கிறத சொல்றேன், நீங்க சரி பார்த்துக்கு. கொஞ்சம் ரொட்டி அல்லது அந்த வட்டமா இருக்குமே அந்த பப்படம் மாதிரி வெள்ளையாட்டு ரொம்ப சாப்பிட்டா ஒண்ணு எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க ஜபிக்கிறாங்க. ஜபிச்சுட்டு இது இயேசுனுடைய திருவுடலாய் மாறிவிட்டது, மாம்சம், இறைச்சின்னு சொல்றோம் லோக்கல் பாஷை, இயேசுவன் மாம்சமாக மாறிவிட்டது, இதை வாங்கி உண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு. எல்லாரும் வாங்கி சாப்பிட்டான். இப்ப என்ன ஆச்சு, இயேசுவனுடைய மாம்சத்தை சாப்பிட்டாச்சு. அடுத்தது ஒரு திராட்சை ரசத்தை ஒரு பாத்திரத்துல எடுக்கிறார்கள். அதை எப்படியே ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜெபம் பண்ணிட்டு இவங்களே இதை இயேசுவின் ரத்தமாய் மாறிவிட்டதுன்னு அறிவிக்கிறாங்க. சரிதானே? அறிவிக்கிறாங்க. இதை பருகுங்கள்
இது இயேசுவின் ரத்தம் குடிச்சிருங்கன்னு சொல்றேன். இப்ப என்ன ஆச்சு, இந்த ரொட்டியை வாங்கி இயேசுவின் மாம்சமா இவங்களே மாத்தி சாப்பிட்டுட்டா இவங்க இயேசுவோடு இணைஞ்சிடுறாங்களாம். அதானுங்க அர்த்தம். அதானே அவருடைய சரீரத்தோடு சரீரம் மாம்சத்தோடு மாம்சம் இணைகிறது மாதிரி தானே அர்த்தம் ஆக்குறாங்க. சரி, இப்ப இயேசுவோட இணைஞ்சிட்டாங்களாம், பரலோகத்துக்கு போவாங்க. திராட்சை ரசத்தையும் இவங்களே ஜெபம் பண்ணி ரத்தம்னு இவங்க எல்லாமே இவங்க தான் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு குடிச்சிட்டாங்க. இயேசுவின் ரத்தத்தோடு ரத்தத்தின் ரத்தமே சொல்லுவாங்க இல்லையா உலகத்துல, இது மாதிரி என் ரத்தத்தின் ரத்தமே இந்த மாதிரி மாம்சத்தில் மாம்சமேன்னு சொன்ன மாதிரி மாறிடுறாங்க. இறப்பு தருவாயில இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி கொண்டு கொடுக்குறாங்கல்ல, சில கிறிஸ்தவ பிரிவுல உண்டு, சில இடத்துல இருக்கு. சோ இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது. இந்த நடைமுறையை நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தார் ரொம்ப புனிதமானன்னு நினைச்சுக்கணும். ஆனா இத மத்த மார்க்கத்தார் எப்படி நினைப்பாங்க, என்னடா இது ரொட்டியை வாங்கினாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஏசுவன் மாம்சம்னாங்க, பார்த்தா பழசு மாதிரிதான் இருக்கும், ஒன்றும் மாறல, அப்படியேதான் இருக்குது இல்லையா? இல்ல இருக்கு, நான் சொல்லணும், விளக்கணும், உங்களுக்கு கற்றுத்தரணும்ல. அப்படிதான் இருக்கு. ரசத்தை எடுத்தா இப்ப ரத்தம் ஆயிட்டுனா பார்த்தா குடிச்சு பார்த்தாலும் அது ரசம் மாதிரிதான் இருக்கு. முன்னால ரசமா இருந்து இப்ப ரசம், முன்னால அப்போ இப்ப அப்போ, என்னடான்னா இது மாறி சொல்றான். அப்ப இது அவங்க துணிஞ்சு சொல்லிடுவான், இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவான். நம்ம புனிதமா நினைக்கிறோம் இல்லையா? பிராக்டிகலா தான் நான் பேசுறேன். ஒன்னும் இந்த டிவி தொலைக்காட்சி நேயர்கள் தானே, எல்லாரும் பல ரீதியில பார்த்து சிந்திக்க போறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்லி ஆகணும். அதான் என்னுடைய சிக்கலான ஒரு விஷயம். இது ஒரு சபைக்குள்ள பேசுறது மாதிரி உள்ள விவகாரம் கிடையாது. சரி, இவன் இப்படி நினைச்சிருவாங்க, அவன் மூட நம்பிக்கைன்னு தான் அவன் நினைக்க போறான். நம்ம என்ன சொல்லிடுவோம், இது விசுவாசத்தின் மறை பொருள் மூடிடுவோம், மொத்தத்தையும் மூடிடுவோம். இது முதலாவது பிரச்சனை. இதை கொஞ்சம் ஆய்வு செய்வோம். இதை ஆய்வு செய்துதான் இந்த கர்த்தருடைய பந்தி என்னங்கிறத நாம புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் முதலாவது பழைய ஏற்பாட்டுல லேவியராகவும் 11ஆம் அதிகாரத்துல எந்த மாம்சம் சாப்பிடலாம்னு ஒரு பட்டியல் இருக்கு, சாப்பிடக்கூடாது. அதுல மனுஷ மாம்சம் சாப்பிடலாம் என்ற குறிப்பு அங்க கிடையாது, இருக்கிறத சொல்லி ஆகும். ஏசு சொல்றார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன்னு நினைக்காதுங்க, அதை நிறைவேற்றுறதுக்கு வந்தேன்னு சொன்னா, இப்ப இந்த பிரமாணத்தின்படி என்னுடைய சரீரம் ஆகிவிட்டார் அவர் கொடுத்திருந்தால், அந்த அர்த்தத்துல அவர் கொடுத்திருப்பாருன்னு வைத்தால், இப்ப பிரமாணம் மீறுதல் வருது. இது முதலாவது காரியம். லேவியர் 7:27 வரும்போது ரத்தம் புசிக்க கூடாது, ரத்தத்தை புசிக்கிறவன் அறப்புண்டு போவான், கட்டினமா சொல்லிருக்கு. எதுக்கு ரத்தமும் புசிக்க கூடாது, கண்டிப்பான கட்டளை. இது நியாயபரமான கற்பனை தான். இன்னும் தெளிவா சொன்னா, இப்ப புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 15, 20, 28 வசனத்துல வருது. 21, 25 நெருக்குண்டு சத்தத்திற்கும் ரத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுக்கும் நீங்க விலகி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அவ பழைய ஏற்பாடு பைபிளின் பகுதியிலும் ரத்தம் புசிக்க கூடாது, புதிய ஏற்பாட்டிலும் புசிக்க கூடாது, கண்டிப்பு. இப்ப ரத்தம் புசிக்க வேண்டும் சொன்னா இது இப்ப மொத்தத்திலையும் பைபிளுக்கு எதிரான ஒரு கொள்கையா? எஸ், அது சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் வருகிறது என்கிற ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, இந்த கர்த்தருடைய பந்தி என்பது பழைய ஏற்பாட்டிலே சொன்ன பஸ்காவுக்கு ஒப்பானது. அது பஸ்காவுடைய நிறைவேறுதல், பஸ்காவுடைய பூரணம். அது பழைய பஸ்கா, இது நம்முடைய இயேசு கிறிஸ்து பஸ்காவாகி இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறாரு இல்லையா? இப்படித்தான் பார்க்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டு பஸ்காவிலும் அந்த பஸ்கா கொண்டாடும் போது ரத்தத்தை குடிக்கக்கூடிய அனுபவம் அங்க இல்ல. எல்லாத்தையும் நான் நுட்பமா நான் பேசணும், அதுதான் முடிவு நான் ஃபைனலைஸ் பண்ணணும். அப்ப ரத்தத்தை அவங்க குடிக்கலையே, அப்ப இவர் எப்படி அதை செஞ்சார்? அடுத்த கேள்வி விடுகிறது. சோ இது மொத்தத்திலும் ஒரு சிக்கல். ஆகவே இதை கொஞ்சம் தெளிவாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், கர்த்தருடைய பந்திக்கு அடிப்படையாய் சொல்வது பஸ்கா. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு வெளியே வரணும், தேசத்தை விட்டு வரும்போது முதல் நாள் ராத்திரியிலே ஒரு ஆட்டை அடித்து அதை சுட்டு கசப்பான கீரையோடு தடி பிடித்துக் கொண்டு நின்று கொண்டே புசிக்க வேண்டும். அந்த ரத்தத்தை எடுத்து நிலவாசல்ல, அது புசிக்கப்படாது, அதான் கவனம். ரத்தத்தை குடிக்க சொல்லல, அதை எடுத்து ஈசப்பு குழந்தைல முக்கி அந்த கதவுல எல்லாம் நிலைவாசல்ல அடையாளமா அடிக்க சொல்லியிருக்கு. அப்போ அந்த சங்கார தூதன் வருவான், அவன் இந்த வீடுகளுக்குள் பிரவேசிக்க மாட்டான், மற்ற வீடுகளுக்குள்ளே தலைப்பிள்ளை சங்காரத்தை உண்டாக்குவான் செய்தி. அப்ப என்ன புரியுறோம், அங்கேயே ரத்தம் புசிக்கப்படவில்லை, ரத்தம் நிறைவாசலில் தெளிக்கப்பட்டது என்பதுதான் அந்த பஸ்கா நியமம் என்பதை முதலாவது புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு இதே பஸ்கா, இந்த பஸ்கான்னு சொல்றது தெளிவா சொன்னா ஆதி ஆகமத்திலிருந்தே வருது. ஏன்னா ஆதி ஆகமத்துல நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு ஒரு கட்டளையை போட்டுட்டாரு. அதன்படி ஆதாமையாவாலும் செத்துருக்கணும், உடனே செத்துருக்கணும். கேள்வி கேட்பாங்க சிலர், செத்துருக்கணும். இவங்க சாவாம இருக்கிறதுக்கு வேண்டி இவங்களுக்காக ஒரு ஏற்பாடு தேவன் செஞ்சார்.
அதைத்தான் ஆதியாகமம் 3:18 படிக்கிறான் இல்லையா, தோல் உடைகளை தேவன் அவர்களுக்கு உண்டு பண்ணி உடுத்தினார் என்று வாசிக்கிறோம். அதுக்கு பொருள் என்னது? இந்த ஆதாம் இப்ப செத்து போவான். இந்த ஆதாம் சாவாம பாதுகாக்கணும்னா இவனுக்கு பதிலாய் பகரம் ஒரு விலங்கை கொல்ல வேண்டும். அது விலங்கை கொண்டு ரத்தத்தை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தோலை எடுத்து அந்த தோலினாலே அவனுக்கு உடையை உண்டு பண்ணி கொடுத்தார். இவ ஏவாளை இப்ப செத்துருவா. ஏன்னா அந்த புசிக்கிற நாளில், அந்த மோமெண்ட்ல இல்ல, அந்த செகண்ட்ல செத்துருவான்னு வார்த்தை இல்ல, அந்த நாளில் உடனே இது ஒரு பரிகாரம் செஞ்சாகணும்னு சொல்லி அவளுக்காக ஒரு விலங்கு பதிலாய் கொல்லப்பட்டு அதை தோல் எடுக்கப்பட்டு அந்த தோல் உடை உடுக்கப்படுகிறது. இது பாவ நிவாரண பலின்னு பின்னால சொல்லி இருக்கு. இதுதான் முதல் உண்டாக்கி. பிறகு நோவா பலி செலுத்தினார், யாக்கோபு பலி செலுத்தினார், இதெல்லாம் சம்பவம். ஆபிரகாம் பலி செலுத்தினார் சம்பவம் இருக்கு. அதுக்கு பிறகு இஸ்ரவேலர்களுக்கு தேவன் இதை கட்டளையாக கொடுக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கட்டளையாக கொடுக்கிறார். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து, ஒருவன் பாவம் தெரியாம செஞ்சுட்டா, அறியாமையில் செஞ்சுட்டா, ஒரு ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, அது யார் யார் என்ன கொண்டு வரணும், தலையில கைய வைக்கணும், அந்த பாவத்தை அதுக்கு சாட்டணும், அதை கொல்லணும், அந்த ரத்தத்தை வடிச்செடுக்கணும், தோலை உரிச்செடுக்கணும், அதன் மாம்சத்தை சர்வ அங்க தகன பலியாய் பலி மேடையில முற்றிலும் எரிச்சிடணும். அது யாருன்னா, அப்பா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், வழியே கிடையாது, இதை நான் சர்வாங்க தகன பலியா எனக்கு என் உயிருக்கு உயிர் டோட்டல் ஃபுல்லி அப்படி பரிகாரம் சர்வாங்க தகன பலியா எல்லா மாம்சத்தையும் எரித்து விட வேண்டும். அந்த பலியினுடைய ரத்தம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு திரைக்கு முன்பு 7 தரம் தெளிக்கணும். தெளிச்சிட்டு அந்த பலியை அப்படியே எரித்து விட வேண்டும். அதை நெருப்பினாலே சுட்டரித்து விட வேண்டும். அதுல ஒண்ணும் எடுக்கக்கூடாது. இது முதல் விஷயம். இனி குற்ற நிவாரண பலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க லேவியர் 7:6 நீங்க வந்தீங்கன்னா, இந்த குற்ற நிவாரண பலினா எப்பவுமே தேவ சமூகத்துக்கு வரும்போது பலி செலுத்தாம வரவே கூடாது. ஆசாரிய நம்ம பாவம் செஞ்சிருந்தானோ செய்யாட்டாலும் தனக்குன்னு ஒரு பலி செலுத்தி விட்டு தான் உள்ள போகணும். மற்ற ஜனங்களும் இங்க வரும்போது பலி செலுத்தி விட்டு தான், பலி செலுத்தாம அவங்க திரும்பி போறதில்லை. இதுதான் வழக்கம். சோ இந்த குற்ற நிவாரண பலினா என்னன்னா, இந்த பலியை செலுத்துவாங்க, ரத்தத்தை எல்லாம் எடுத்துருவாங்க, அதனுடைய சில பகுதிகளை பலிமேடையில எரிப்பாங்க, மற்ற மாம்சத்தை அவர்கள் ஆசாரியர்கள் ஆண் மக்கள் புசிக்க கடவர்கள் அப்படின்னு இருக்கு. அந்த மாம்சத்தினுடைய ஒரு பகுதி புசிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி, இதை பலி விருந்துன்னு சொல்லுவாங்க. நீங்க 1 சாமுவேல் 16:3 சாமுவேல் ஈசாய பலி விருந்துக்கு அழைப்பாயாக இல்லையா, பலியை செலுத்திட்டு அந்த விருந்துக்கு ஆண் மக்கள் வருவாங்களாம், சாப்பிடுவாங்க என்கிற ஒரு நியமம் இருந்திருக்கு. சரி, இதைதான் 1 கொரிந்தியர் 10:18 அந்த பலி மாம்சத்தை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா என்று அந்த வாசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியில தான் இப்ப இயேசுவன் பலி வருகிறது. ஆனா இயேசுவையே பலியாக தேவன் செலுத்தி அந்த விலங்கு பாவ நிவாரண பலியை முழுமைப்படுத்துகிறார், ஃபில்ஃபில் பண்றார். இனி அது வேண்டாம் என்கிற சிலுவை பலி ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். இந்த சிலுவை பலி ஏற்படுத்தப்படுறது, அந்த சிலுவையில அவர் பலியாகிறார். பலியாகும் போது அந்த திரைச்சலை மேல இருந்து 2ஆ கிழிஞ்சிருது. ஏன்னா இனி பலி நடத்தப்பட்டு விட்டது, இந்த பழைய நியமம் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது என்பது நிரூபிக்கப்படுகிறது. சோ இந்த பலியை ஆண்ட பழைய பஸ்கா பலி, பாவ நிவாரண பலி எல்லாவற்றையும் முழுமைப்படுத்தி முடித்து வைக்க போகிறேன், உங்களுக்காக நான் பலியாக போறேன் என்பதை நினைவு கூறுவதற்காகத்தான். அது மத்தேயு 26:26-28 வரை அவர் பஸ்காவை ஆசரித்து கொண்டிருக்கும் போதே, அப்பா இனி இந்த பஸ்கா கிடையாது, நானே பஸ்காவா பலியாக போறேன், உங்களுக்காக என் சரீரத்தை நான் கிழிக்க ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதற்கு நினைவாய் இந்த அப்பத்தை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார். அதுதான் விஷயம். அது மாதிரி என்னுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட போறது, அதுக்கு நினைவாய் ரசத்தை கொடுக்கிறார். அவரு ஜெபம் பண்ணி, இப்ப சீசர்ல அவர் ஜெபம் பண்ணி கொடுத்தார். அந்த அப்பம் இயேசுவன் சரீரமாய் மாறினதுன்னு அப்போஸ்தலர் சாட்சி சொல்லலையாங்க. இந்த பாத்திரத்துல ரசத்தை தான் எடுத்தாரு, ஜெபம் பண்ணி கொடுத்தோன்னே ரத்தமா மாறிட்டு சொல்லுவாங்க சில இடத்துல. அது வேற இஷ்யூ, அதுக்குள்ள நான் போல. ஆயிருந்தா முதல்ல இங்க ஆயிருக்கணுங்க, அது ஆயினா வேற பிரமாணம் இருதல் வந்துடும் பிரச்சனை, அது வேற அங்க இருக்கு. சோ அப்படி செய்யல, என்னுடைய சரீரம் உங்களுக்கு கிழிக்கப்பட போறதப்பா, என் ரத்தம் உங்களுக்கு சிந்தப்பட போறதப்பா, இதை நீங்க இனி நினைவு கூறுங்க, பழச மறந்துருங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் பாருங்க. அந்த பழைய பழக்கம், பழைய பலி மாம்சம் புசிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அந்த பலி செலுத்தி பலி மாம்சத்தை புசிக்கிறது ஒரு பெரிய புனித சடங்கா நினைப்பாங்க யூதர்கள். ஆமா, அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. அதுல ஊறிட்டாங்க. அதை மாத்தி விடுறதுக்காக வேண்டிதான்
சரிப்பா இதை வச்சுக்க, இனி நான் உனக்கு அதை மறந்துரு, அதை கொஞ்சமா மறக்கடிக்க செய்யணுமே என்ற ஒரு காரியத்துக்கு தான் இந்த அடிப்படை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இங்க புரியணும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 11 26 28 வரை உள்ள வசனத்துல இந்த பாத்திரத்தில் புசித்து, இந்த அப்பத்தில் புசித்து, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அந்த பகுதி இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும், இங்க இயேசுவின் மாம்சத்தை புசித்துன்னு வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க, இயேசுவின் ரத்தத்தை குடித்துன்னு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அதான் உண்மை. அதுக்கு நினைவா வச்சிருக்கிறோம், அதுக்கு அப்பா நினைச்சுக்கிறாங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேரடியா இதை இயேசுவின் மாம்சம் இயேசுவின் ரத்தம்னு சொன்னா பைபிள் முழுவதும் உள்ள பிரமாணங்கள்ல முரண்பாடு வந்துடும், பிரச்சனை வந்துடும். அதனால அப்படி செய்யாம இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறது, இந்த அப்பத்தில் புசிக்கிறது என்ற வார்த்தையை தான் அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கொஞ்சம் நுட்பமானால் சரீரத்துக்கு ஒப்பாக நினைத்துக் கொள்ளுங்கிறது மாதிரி. ஏன்னா இன்னொரு நுட்பத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஒன்று கவனிங்க. ஒரு பேக்ரவுண்ட்ஸ்ல எரர்ஸ சொன்னேன், இனி கிளாரிட்டிக்கு போறோம். இப்ப ஒரு கேள்வி என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த 1 கொரிந்தியர் 10 இப்படி சொல்லுகிறது, நாம் பிற்கிற அப்பம் இயேசுவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பருகுகிற பாத்திரம் இல்லையா, திராட்சரசம், அது இயேசுவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நல்ல கவனிக்கணும். மீண்டும் இது இயேசுவின் மாம்சமா நேரடியா மாறாது, ரத்தமா மாறாது. அப்படி விசுவாசிச்சா பிரமாணம் மீறுதல் வரும், பார்த்துட்டோம். ஆனா வேறொரு காரியம் நடக்குது. இயேசுவின் சரீரத்தோடு இந்த அப்பம் ஒரு ஐக்கியத்தில், ஒரு தொடர்பில், ஒரு உறவில் வருகிறது. இப்ப எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறது நம்ம சொல்றோம்ல, நாம் தான், கிறிஸ்து தான். ஆனா ஒரு உறவில் ஐக்கியத்துல இருக்க மாதிரி ஒரு ஐக்கியத்தில் வருகிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது மாதிரி இந்த ரசம் இயேசுவின் ரத்தத்தோடு ஒரு ஐக்கியத்தில் வருகிறது. இந்த இடத்தை நல்லா கவனிங்க. அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். இது எப்படி சாத்தியம்? இதுதான் நமக்கு பிரச்சனை. இப்ப எல்லாருமே எல்லா இடத்துலயும் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ சபை, பெந்தகோஸ்தே, லுதரன், இப்படி தர சோமனி எல்லாம் இருக்கு. எல்லா சூழ்நிலையிலும் வைக்கப்படுகிற அப்பம் இயேசுவின் சரீரத்தோடு ஐக்கியத்தில் தொடர்பில் வருமா இல்லையா? அடுத்த கேள்வி. பழச விட்டுட்டோம், இப்ப அடுத்த எல்லைக்கு வந்துட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் வைக்கப்படுகிற ரசம் இயேசுவின் ரத்தத்தோடு ஒரு உறவுல வருமா அப்படின்னு கேட்டா, ஒரு சபையார்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க மற்ற சபையில உள்ளதெல்லாம் அப்படி வராதுமா. அந்த சபையார்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க இந்த சபையில உள்ளதெல்லாம் வராதுமா. இப்படிதானே சொல்ல போறீங்க? அது சரியில்லை, அது அப்படி இப்படின்னு 1000 நியாயம் அவங்க சொல்ல போறாங்க. அந்த நியாயம் எல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். இப்ப நமக்கு விஷயத்துக்கு வருவோம். இப்படி இயேசுவின் ரத்தம் அந்த பாத்திரத்தோடும் இயேசுவின் மாம்சம் அப்பத்தோடும் இணைக்கப்படுகிற அல்லது தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிறதை வசனம் சுட்டி காட்டி விட்டது. அது எப்படி நடக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நல்லா கவனிக்கிறீங்களா? இதுக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு முக்கிய சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த பாவ நிவாரண பலி என்று ஒரு காரியத்தை நம்ம சிந்திச்சிருக்கோம். முதலாவது இந்த பாவ நிவாரண பலி இப்படி செலுத்தணும் என்று சொல்லி அந்த பாவ நிவாரணத்தை நிறைவேற்றுவதற்கு ஆரோன் அதை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது பள்ளி செலுத்தி அந்த பாவ நிவாரண பலி திட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலை அது எப்படி நடந்தது என்று சொன்னால், அது லேவியராகமம் 9 என்ன பாக்குறோம்னா, அந்த பலி மாம்சத்தை பலி மேடையில வைக்கணும். எங்க வைக்கணும்? பலி மேடையில வைக்கணும். பலி மேடையில வச்ச உடனே அந்த வசனம் எப்படி சொல்லுது? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்தது. நல்ல கவனத்துல கொள்வீங்களா? பலி மாம்சத்தை தாங்க பலி மேடையில வச்சாங்க. நெருப்பை இவங்க கொளுத்தல, இவங்க கொண்டு போல. பரலோகத்துல இருந்த அக்கினி இறங்கி அந்த பலி மாம்சத்தை பட்சித்து போட்டது, எரித்து விட்டது. 1 ராஜாக்கள் 18:38 எலியா இதே மாதிரி பலியை செலுத்தும் போது வானத்துல அக்கினி இறங்கிச்சுல்ல, அதே விஷயம்தான். பலியை தேவன் அங்கீகரிப்பதற்கு அடையாளமாய் அவர் வானத்திலிருந்து இறக்கின அக்கினியை இறக்கி அந்த பலியை எரித்தார். ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அடுத்தது நீங்கள் லேவியர் 6:13 இந்த பலிபீடத்தின் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், அது அவிந்து போகலாகாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது பரலோகத்திலிருந்து அக்கினி எரிஞ்சிட்டுங்க, இந்த கட்டை இட்ட எல்லாம் எரிஞ்சு கனலா இருக்கு. இந்த கனலை பத்திரப்படுத்தணும். இந்த கனலை பத்திரப்படுத்தி கங்கு எல்லாம் சொல்றோம்ல, இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இது அணைய விடப்படாதான். கட்டைகளை போட்டு அதை எரியக்கூடிய விஷயங்கள்.
சேர்த்து அதை எப்போதுமே வச்சுக்கணும். எப்பெல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அது குத்து விளக்கு கொளுத்ததா இருந்தாலும் சரி, தூவ பீடத்துல கொளுத்ததா இருந்தாலும் சரி, தூவ கலசத்துல போடுற அக்கினியானாலும் சரி, பலியை தகனிப்பதற்கு எல்லா அக்கினியும் இங்க இருந்தா எடுக்கணும். இதுதான் முக்கியம். வெளியே உள்ள அக்கினி இங்க உள்ள கொண்டு வரக்கூடாது, வேற அக்கினி இங்க உள்ள கொண்டு வரக்கூடாது என்கிறது கண்டிப்பான ஒரு காரியம். ஒரு சந்தர்ப்பத்தில் தாத்தான் அப்ராம்னு ஒரு கூட்டத்தார் சண்டை போட்டுட்டு போய் வீட்டுல உள்ள அக்கினியை போட்டுட்டு உள்ள வந்தாங்க. இந்த பலிபீடத்துல இருந்த அக்கினி அவர்களை மேல பட்சித்து போட்டதுல உள்ள சம்பவமும் பைபிள்ல உண்டு, இருக்கட்டும். இப்ப விஷயம், பரலோகத்துல இருந்து வந்த அக்கினி அந்த பலியை பட்சித்திருக்க வேண்டும். அந்த அக்கினினாலே மற்ற பலிகளும் தகனிக்கப்பட வேண்டும் என்பது மிக பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். எபிரேயர் 9:14 வரும்போது நித்திய ஆவியினாலே தன்னைத்தானே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுனுடைய ரத்தம் என்று வாசிக்கிறோம். அப்ப இயேசுனுடைய சிலுவை பலியும் நித்திய ஆவியினாலே அங்கீகரிக்கப்பட்டது என்பதை எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்கு எபிரேய மொழி ஆக்கியோன் அதை விளக்குகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. அந்த அக்கினி பழைய ஏற்பாட்டு அக்கினி பரலோகத்திலிருந்து அக்கினி தகனிச்சது இல்லப்பா, அதுபோல இந்த இயேசுவின் சிலுவை பலியும் பரலோகத்திலிருந்து அக்கினி அங்கீகரிச்சதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாட்டா இவன் எந்த பலியே கொள்ள மாட்டான் இல்லையா? அதனாலதான் இந்த லைன் இப்ப அவர் சொல்லி கொடுக்கறதை பாக்குறோம். இப்ப என்ன புரிஞ்சுங்கன்னா, இது போல இப்போ இயேசு இந்த கர்த்தருடைய பந்தின்னு சொல்லுவது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அல்லது என்னுடைய பலியை நான் உங்களுக்கு பழைய பலியை மறந்துட்டு நான் உங்களுக்காய் பலி அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், பலியை நினைவு கூறு. அப்ப இங்க இப்போ இந்த கர்த்தருடைய பந்திங்கிறது ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்துவது போன்ற புதிய ஏற்பாட்டின் இயேசுவின் பலியை நினைவு கூறுகிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு சம்பவம் இல்லையா? இந்த இடத்திலும் அந்த பரலோகத்தின் அக்கினி வந்து அதை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம். மீண்டும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டுல எப்படி பலிமேடையில் வைத்த போது பரலோகத்தின் அக்கினியினால் தகனிக்கப்பட்டதோ, இயேசுவின் சிலுவை பலி எப்படி அது அங்கீகரிக்கப்பட்டதோ, அதுபோல இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுகிற, இயேசுவின் சரீரத்தோடு அப்பத்தை ஐக்கியப்படுத்துகிற, இயேசுவின் ரத்தத்தோடு இந்த திராட்சை ரசத்தை ஐக்கியப்படுத்துகிற அந்த நிகழ்வையும் பரலோகத்தின் ஆவியானவர் வந்து அங்கீகரிக்காவிட்டால் இந்த அப்பம் அந்த சரீரத்தோடு ஐக்கியப்படாது, இந்த ரசம் அந்த ரத்தத்தோடு ஐக்கியப்படாது. இப்ப புரியுதா? இந்த ஐக்கியப்படுத்துற வேலை நாம ஜெபம் பண்ணதுனால ஐக்கியப்படுதில்ல. அதுதான் எல்லா பாதிரிமாரும் ஜெபம் பண்ணி வச்சிடறாங்களே, உடனே நீங்க ஜெபம் பண்ணோன்னு அவர் கேட்டுறணுமாவா? ஐக்கியப்படுத்திடணுமா? நடக்காது. அதான் சொல்றாருல, எலியா தானே சொல்றான், உங்க பலிய வை, கூப்பிடு, உன் தேவனை கூப்பிடு, வானத்துல இருந்து அக்கினி இறக்கட்டு நம்ம கேட்போம். எந்த தேவன் இறக்குறாருன்னு பார்த்தா இறக்கலையே. இந்த எலியா வச்ச பலிக்கு மேலதானே அக்கினி இறங்குச்சு. அதே நிலைமைதான் இங்கேயும். இந்த எந்த ஆவி பரலோகத்துல இருந்து அந்த ஆவி அங்கீகரிக்காத, ரத்தத்தோடும் சரீரத்தோட ஐக்கியப்படுத்தாத அனுபவங்களை கர்த்தருடைய பந்தி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புரியணும்னு நினைக்கிறேன். இங்கதான் வந்திருக்கோம். அப்படி என்றால் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன், அந்த அபிஷேகம் இப்போ இருக்கணும் அவனுக்குள்ள. 10 வருஷத்துக்கு முன்ன வாங்கிட்டு விட்டான்னு சொல்லக்கூடாது. அந்த அனுபவத்தில் இருக்கிற அப்பமும் ரசமும் தான் இயேசுவின் சரீரத்தோடு ரத்தத்தோடு ஐக்கியப்படும். 2வது, நீங்கள் ஆதி திருச்சபை எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா, அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவி இறங்கி பரிசுத்தாவில நிறைந்து பேதுரு பிரசங்கம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரால தான் கிறிஸ்துவின் சபை உண்டாயிற்று. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் இல்லாத சூழல்களிலே வைக்கப்படுகிற ரசமும் இந்த அப்பமும் அது அப்படியே தான் இருக்குமே தவிர இதற்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு தொடர்பே கிடையாது, ஐக்கியம் ஏற்படாது. இதை இந்த ஆவியானவர் தான் ஏற்படுத்த வேண்டும். இது மிக முக்கியம். இந்த அனுபவம் இருக்கிற சூழ்நிலை மட்டும்தான் கர்த்தருடைய பந்தி அப்போதினம்னு சொல்ற அர்த்தத்துக்குள்ள வருமே தவிர மற்றது வராது. இது முதலாவது காரியம். 2வது, அப்ப திருவிருந்தம்னா அடிப்படை புரிச்சுட்டீங்க. இப்ப யார் எடுக்கணும், இதை எப்படி எடுக்கணும் என்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதான் ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவது, இந்த சுவிசேஷன் 1ஆம் பாடம், அது லூக்கா 24:47, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம்ல இருந்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படணும். பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறாத எவரும் இந்த பந்தியிலே பங்கெடுக்க கூடாது. இதான் மிக முக்கியமான ஒரு காரியம்.
இந்த பந்தியில அவர்கள் பங்கெடுக்க முடியாது. அவங்க பாவங்கள்லாம் அறிக்கையிடணும். அதான் யோவான் 1:8-9 பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். யோவான் 2:2 படிக்கிறோம். சரி, இந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டும்தான் முதலாவது இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து வர வேண்டும். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் சீஷர்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவின் பின்னால எவ்வளவு ஜனங்கள்லாம் போனாங்க. எல்லாரையும் கூட்டி வச்சு கர்த்தருடைய பந்தி நடத்தல, அந்த சீஷர்களோடு மட்டும்தான் வச்சார். இது ரொம்ப முக்கியம். இப்ப சீடர்கள் மட்டும்தான் இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லக்கூடிய காரியத்தில் பங்கெடுக்க முடியும் என்பதை மிகவும் நீங்கள் மனசுல வைக்கணும். நான் சீசன் ஆகல. அதான் 16 மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனத்துல படிக்கிறோம். சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். ஆதியில சீசர்கள் தான் பெருகினார்கள். அந்தியோக்கியாவில் வந்த போதுதான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட பேர் உண்டாயிட்ட செய்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல. அந்த சீஷத்துவத்தின் அனுபவத்துக்குள் வராதவர்கள் இந்த கர்த்தருடைய பந்து என்று சொல்லக்கூடிய காரியத்துல பங்கெடுக்க முடியாது என்பது மிக மிக முக்கியமான காரியம். யோவான் 17:6 சொல்வார், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப உலகத்திலிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ, வேறுபடுத்தப்பட்டார்களோ அவர்கள்தான். அது யோவான் 17:6 வரும்போது அவர் இப்படி ஜபிக்கிறார், இதாவே உலகத்திலிருந்து நீர் எனக்கு தெரிந்தெடுத்து தந்தவர்களுக்கு உங்களுடைய நாமத்தை அறிவித்தேன். அதான் அந்த வசனம். நீர் உலகத்திலிருந்து பிரிச்சு, அதான் சீஷத்துவத்தின் அடிப்படை. அதான் அவர் 12 பேர் தான் கர்த்தருடைய பந்தியில இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் அதை கொடுத்தது மாதிரி உலகத்திலிருந்து இப்படி பிரித்து எடுக்கப்படுகிறவர்களுக்கு மட்டும். அது 15:19 யோவான் 15:19 உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் தனது சிநேகித்திருக்கும், உலகத்தாராய் இராதபடினாலும் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் பகைக்கிறது என்று சொல்றார். யோவான் 17:14-16 நான் உலகத்தான் அல்லாதது போல உலகத்தார் அல்லன்னு சொல்றார். இப்படிப்பட்ட சீஷத்துவத்தின் அனுபவத்தில் வந்தவர்கள் மட்டுமே இயேசுவின் ரத்தத்தோடு சரீரத்தோடு ஐக்கியப்பட முடியும், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க முடியும். இங்க ஒரு விஷயம், அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சீஷர் ஆனாலும் என்னோ ஒரு நாள் நீங்கள் பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அதுக்கு தகுதியான ஒரு நிலையில் தான் நீங்கள் அதை பங்கெடுக்க வேண்டும். ஏன் அந்த தகுதியான நிலையை சொல்லி இருக்கிறது சொன்னால், இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க. இந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தன் யூதாஸ். அவன் இயேசுவோடு இருந்தவன் தான், 3 வருஷம் ஊழியம் செஞ்சவன் தான். இப்ப அவன் என்ன செய்யறான்? இயேசுவை தன் எதிரிகளிடத்தில் காட்டி கொடுப்பதற்கு வியாபாரம் பண்றதுக்கு பேசிட்டு வந்துங்க உட்கார்ந்து இருக்கிறான். சரிதானே? அப்ப இயேசு சொன்னார், ஆமா அவர் தான் இருக்கிறான், என்ன காட்டி கொடுப்பான், அவன் பரவாயில்ல இருந்தா நல்லமா இருக்கும். இப்படி எல்லாம் சொன்னாலும் அவன் மனம் திரும்பின பாடல. சரிதானே? இப்ப என்ன நடக்கு நல்ல கவனிங்க. அந்த அந்த பஸ்கா சூழ்நிலையில அந்த ஒரு பகுதியை துணிக்கையை அவன்கிட்ட கொடுக்குற, ஒரு துண்டு அவனிடத்துல கொடுக்குற என்ற பகுதி அதுல இருக்கிறது. இந்த அடிப்படையில பொதுவாக கிறிஸ்தவ சமூகத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசுநாதர் யூதாசுக்கே கர்த்தருடைய பந்தி கொடுத்திருக்காரு, இயேசுநாதர் யூதாசுக்கே ராபோஜனம் கொடுத்துட்டா நம்ம கொடுக்கப்படாதா? இதுதான் அவங்களுடைய நியாயம். இயேசுநாதரே யூதாசுக்கு கொடுத்திருக்காருல்ல, பின்ன நம்ம கொடுக்கப்படாதா அப்படின்னு ஒரு நியாயம் வச்சுட்டு பல காரியங்கள் செய்யறாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா ஒரு காரியத்தை எங்க மனசுல கொள்ளணும், இயேசுநாதர்கிட்ட பஸ்காவில இருந்து அந்த காரியத்தை வாங்கிட்டு போனவனுக்குள்ள உடனே நடந்த விஷயம், அவனுக்கு பிசாசு புகுந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சரியா? யோவான்ல நீங்கள் வரும்போது ஆமா அவனுக்குள்ளே என்ன செஞ்சாலும் பிசாசு புகுந்தான். அப்ப கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து பிசாசு அவனுக்கு நமக்குள்ளே புகக்கூடிய சூழ்நிலை வரப்படாது. அவன் நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லி வயிறுகள் எல்லாம் வெடிச்சு போயிட்டு அப்படி உள்ள சம்பவங்களையும் நாம பார்க்கத்தான் நாம செய்யறோம். சரிதானே? அப்போ நீங்க நல்லா கவனிங்க. இப்படி இயேசு இடத்துல கர்த்தருடைய அந்த பந்தியை வாங்கினவனே, அது யோவான் 13:27 அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன செய்ய போறீங்க? இயேசுநாதர்கிட்டே அந்த துணிக்கையை வாங்கிட்டு போனக்குள்ள சாத்தான் புகுந்தான், நீங்க கொடுத்தா என்ன நடக்கும் யோசிச்சிருங்க. அதனால ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம், சீஷத்துவத்தின் அனுபவம், பாவ அறிக்கையின் அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவத்தோடு தான் நீங்கள் கர்த்தருடைய பந்தியில இருக்கணும். அண்ட் ஃபைனலி ஒரு விஷயம் சொல்றேன். பொதுவா இந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்துட்டா இயேசுவோட ஐக்கியம் ஆயிரலான்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு சில வசனங்களை தியானிக்கணும். யோவான் 15:10 சொல்லுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறது போல
நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நல்ல கவனிங்க. இயேசுவின் வசனம் உபதேசத்தை நடக்காம இருந்தா நீங்க கர்த்தருடைய பந்தியில இருந்தாலும் இயேசுவோட ஐக்கியப்பட முடியாது. இதுதான் அடிப்படை, இதுதான் வேற. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இங்க வரணும். இது நிறைய தப்பாயிடுது. அதை சரி பண்றதுதான் உங்களுக்கு வசனத்தை தந்தேன். ரோமர் 8:9 சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த பட்சம் முதல்ல இயேசுவின் உபதேசத்திலே இல்லை, ரெண்டாவது இயேசுக்குள்ள இருந்த ஆவியும் இல்லை. பிலிப்பியர் 2:5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கூடாது. அப்ப இயேசுக்கு சிந்தையும் இல்லை, இயேசுக்கு ஆவி இல்லை, இயேசுக்கு உபதேசம் இல்லைன்னா நீங்க வெறும் ரொட்டியும் திராட்சை ரசம் வச்சு எப்படிங்க இயேசுநாதரோட ஐக்கியப்படுவீங்க? ஒரு நாளும் பட முடியாது. அப்படிலாம் நிறைய சபையில் தப்பான போதனை எல்லாம் செய்யறாங்க. அப்படின்னா செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போதுதான் ஒரு கட்டத்துல, ஏன்னு சொன்னா நம்ம இதெல்லாம் கடைபிடித்தாலும் நமக்கு பாவ மன்னிப்பு தேவையா இருக்கு. இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தை ஜெயித்தார். அதுக்காக வேண்டி இங்க இன்னொரு விஷயத்தை நான் நினைவில் நீங்கள் கொள்ள வேண்டும். இந்த பந்தியில பங்கெடுத்தாதான் பாவம் மன்னிக்கப்படும் சிலர் தப்பா நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சா நம்ம ஒவ்வொரு தடவை பாவம் மன்னிப்பு எடுக்கிறதுக்கும் இந்த பந்தி அனுசரிக்க வேண்டிய வந்துவிடும். அப்படி அல்ல. அவர் இயேசுவின் ரத்தத்தினால மன்னிப்பை பெறுறோம். ஆனால் அதை உறுதியாக அறிக்கை பண்ணுவதற்கு அவ்வப்போது ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம வச்சிருக்கோம். அது எப்போதும் வச்சிருக்கோம். இதுதான் இப்படிதான் செஞ்சாரு, நாங்க பலதுக்கு போல என்கிறதுக்கு நாம் வைத்துக் கொள்கிறோம். ஆக கர்த்தருடைய பந்தி என்றால் என்ன என்பதை கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்களா? இது பாவ நிவாரண பலியின் அடிப்படை, அது பஸ்காவை பூரணப்படுத்துகிற நிலைமை, அது இயேசுவின் சிலுவை பலியை நினைவு கூறுகிற ஒரு காரியம். இங்க இயேசுவின் சரீரமாகவோ இரத்தமாகவோ இந்த அப்பமும் ரசமும் மாறிவிட்டது என்று நம்பினால் பிரமாணம் மீறுதல் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதை இயேசுவின் சரீரத்தோடு ரத்தத்தோடு ஐக்கியப்படுத்துகிறார். ஆகவே அந்த பயபக்தியோடு அதை கடைபிடிக்கணும். இப்ப புரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சில இடத்துல கர்த்தருடைய சரீரம் இன்னதுட்டு நிதானித்து அறியாததுனால எல்லாம் வசனம் இருக்கு. அதுக்கு பொருள் இப்படிதான் வரணும். ஆனா எல்லா வசனங்களும் முரண்படாம நாம சிந்திக்க வேண்டியது. அப்போ பயபக்தியா தான் செய்யணும். அதை நீங்க நிர்விசாரமா செய்யக்கூடாது. அதான் மனம் திரும்புதல், பாவ அறிக்கை, சீஷத்துவம், வேறுபாடு, தகுதியோடு இருக்கீங்களான்னு பார்த்து அப்படிதான் செய்யணுங்கிற விவரத்தையும் நான் பார்த்திருக்கிறோம். நல்லது. இந்த அடிப்படையின்படி இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென், ஆமென். ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர், டீட்டெயிலாவே சொன்னீங்க. நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு நேரா போகலாம் பாஸ்டர். பாஸ்டர், கடைசி கேள்வி நமக்கு என்னன்னா, ஒரு சபைனா அது எப்படி இருக்கணும்? ஓகே, சபைனா அது எப்படி இருக்கணுங்கிறது. ஓகே, அருமையான கேள்வி. எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கு நாம பாக்குறோம். அடுத்தது சபை. இந்த சபையை பற்றி பல பேர் பல எண்ணங்கள். அது சபை, ஒருத்தர் தாய் சபைமாங்க, பிள்ளை சபை, பேர பிள்ளை சபைலாம் பல டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பலர் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போல கொஞ்சம் ஷார்ட்டா சிந்திக்கணும். கலாத்தியர் 4:19 சொல்லுது. கலாத்தியர் 4:19, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஒரு சபையினுடைய சரியான அடிப்படை பொருள் கிறிஸ்துவை ஒவ்வொரு நபருக்குள்ளும் உருவாக்கக்கூடிய வேலை. அந்த வேலை தன்மை முறையாய் நடக்கிறதா என்பது காரியம். எபேசியர் 4:11-15 வரைக்கும் கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி, அதாவது நாம் எல்லாரும் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் சிலரை பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். நாம் இனி மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான பலவிதமான காற்றுகளினாலே அலைகளில் போல அடிபட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார். இல்லைன்னா சபையை வச்சார். என்ன புரிஞ்சுங்க? சபைன்னா இயேசு ஆராதிக்கிற இடம் இல்லை. நான் நேரா சொல்லிடணும். இயேசு நாமத்துல ஏதோ செஞ்சுட்டு போறது எல்லாம் நடக்கட்டும், சைட்ல இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லல. சபையினுடைய அடிப்படை நோக்கம் அந்த கிறிஸ்துவை உங்களுக்குள் உருவாக்குவார். அந்த கிறிஸ்து கொஞ்சமாய் கிறிஸ்துவின், அதுதான் பிலிப்பியர் 2:5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள் இருக்கு இல்லையா? அந்த சிந்தை கிறிஸ்துவின் தன்மையை உருவாக்குற காரியம். அதை உருவாக்கி அதை வளர விடுகிற காரியம். அதை வளர விட்டு அதை பூரணப்படுத்துகிற விஷயம்தான் சபை. இந்த அனுபவம் இல்லாத எதுவும், அது ஆவி உள்ளதோ ஆவி இல்லாததோ அதெல்லாம் பேச்சு கிடையாதுங்க. இந்த கிறிஸ்துவின் இந்த காரியம் நடக்காத எதுவும் சபை அல்ல என்பதை நீங்கள் மிகவும் முக்கியமாய் கவனத்திலே கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 அது இப்படி சொல்லுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாதானே
மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்க தூய ஆவியானவருடைய பிரசன்னம் செயல்நிலை. சும்மா கைய கால உதறிட்டு போறதை பற்றி நான் பேசல. வல்லமை வரும்போது எல்லாம் வரட்டு, அது வேற விஷயம். இந்த கிறிஸ்துவின் சாயலிலும் தன்மையிலும் உடைய உள்ளான மனுஷன் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது 2 Corinthians 4:16. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இந்த கிறிஸ்துவின் சாயல்ல புதிதாக்கப்படுதா? எபேசியர் 3:16. அவருடைய ஆவியினால் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். இந்த ஆவியினாலே கிறிஸ்துவின் சாயல் உருவாகிறதா என்பதை நீங்கள் நன்றாய் கவனத்துல கொள்ளணும். அப்படி உள்ளதான் சபை, மற்ற சபை கிடையாது. எபேசியர் 2:20-22 வரை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியினுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள் கிறிஸ்து மூலக்கல். இயேசு சொன்னது செஞ்சது மூலக்கல்லு, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது அடுத்த கல்லுகள். ஆவியினாலே வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு தேவனுடைய ஆலயமாய் எழும்புகிறீர்கள். அந்த வசனம் எல்லாம் கிளியர். இப்படிப்பட்ட அடிப்படை இருக்கிறது தான் கிறிஸ்துவின் சபை. மற்றவர்களை கிறிஸ்துவின் சபையாய் கருத முடியாது. நீங்கள் 1 யோவான் 1:3 யோவான் சொல்வார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியம் வேணும்னா நீங்க எங்கள்கிட்ட வாங்க. நல்ல கவனிங்க. இது ஸ்தாபன பேரெல்லாம் சொல்லல, வேற மாதிரி எல்லாம் ஒரு சொல்லல. இயேசுவோடு இருக்கிறோம், அவருக்குள்ள இருந்த பிதாவின் ஆவி எங்களுக்குள்ளும் இருக்கிறது, இந்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். இது வேணும்னா எங்களுக்கு கூட வாங்க. நாங்க ஒன்றும் தலைவர்கள் ஒன்றும் கிடையாது, நீங்க எங்களுக்கு தொண்டர்லாம் கிடையாது. இயேசு சீசர் ஆகுறீங்க, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சாயல் சிந்தையில் வளருகிறீர்கள். அப்போஸ்தலருடைய எல்லா அனுபவங்களும். அதனால்தான் நான் எப்போதும் பேசுவது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிமார் கிறிஸ்து மூலக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை தான் நான் பேசுவேன், அதைதான் நான் நம்புவேன், அதைதான் நான் ஏற்றுக்கொள்வேன். அதுக்கு வெளியே உள்ள ஏற்றுக்கொள்வதில் பல விஷயங்கள் இருக்கலாம், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த அடிப்படை இருந்தா மட்டும் அதை சபையா கன்சிடர் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க சபை ஆக்குங்க. அப்படித்தானே சொல்லணும். சங்கம் மன்றம் எல்லாம் வச்சிருப்பீங்களாமா, அதை சபை ஆக்குங்க, அதை தேவசித்தம் செய்யுங்க. இந்த அனுபவம் உள்ளதான் எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வரப்போறார். எல்லாம ஸ்தாபன சபையெல்லாம் எடுத்துட்டு போவர்ல, இந்த தகுதியில இருப்பாங்க பாருங்க, கிறிஸ்துவோடும் பிதாவோட ஐக்கியத்துல, அவர்களை தான் தேவன் எடுத்துக்கொள்ள வர போகிறாருங்கிறத மறைவில் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளால் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், அழகா சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டீங்க. அதான் சபைனா இப்படிதான் இருக்கணும், இதுக்கு மேல நான் என்ன சொல்றது. பாஸ்டர், கடைசியா நீங்க உங்களுடைய ஊழியத்துல ஆண்டவர் உங்களுக்கு அதிகமா கொடுக்குற அந்த வார்த்தை, வெர்டிக் வேர்டு இல்ல ஸ்லோகன், அந்த மாதிரி நீங்க சொன்னா அது நம்ம இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஸ்லோகன், அது மத்தேயு 5:48, பரலோகத்துல இருக்கிறவங்க பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நம்ம எல்லாரும் பூரண சர்க்குணரா இருப்போமா? இதுவே ஸ்லோகமா வச்சிருக்கோமா? கர்த்தர் ஆசிரியப்பாராக. சூப்பர் பாஸ்டர், சூப்பர். ஆக்சுவலா ரொம்ப இது நம்ம இருதயத்துல பதித்து வைக்க வேண்டிய விஷயம். நம்ம டெஸ்டினி இல்லையா, பூரண சர்க்குணம் பிதா. அது எனக்கு ஆவியானவர் தந்தார் லைனா. நான் தந்ததை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சத்தியத்தையும் அறிவீர்கள். இது பாகம் 2. இதை வழங்குறது காஸ்பல் டிவி. உங்களுக்கும் இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க ஃப்ரீயா எடுத்துக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ்.